இந்தியா முழுவதும் வீட்டில் இருந்தபடியே உங்க பழைய பட்டை துட்டாக்கிடுங்க. ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், கோவை, சென்னை, திருச்சி, சேலம், ஈரோடு மற்றும் தமிழகம் எங்கும். கோடான கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். இது ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் வழங்கும் எப்படி இருக்கும் 2026 சிறப்பு நிகழ்ச்சி. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு புத்தாண்டு மலரும் போதும் நம்ம எல்லார் மனதிலும் என்னங்க தோணும்? இந்த வருடமாவது நான் நினைத்தது கிடைக்குமா, கிடைத்தது நிலைக்குமா, எண்ணம் அது நிறைவேறுமா அப்படின்னு நிறைய கேள்வி கணைகள் நம்மை சுற்றி வளைக்கும் அல்லவா? அவ்வனைத்து கேள்விக்குறிகளையும் ஆச்சரிய குறிகளாக மாற்றி அமைப்பதற்காகவே நம்முடைய ஆஸ்தான ஜோதிட வல்லுந பெருமக்கள் இன்று நம்ம அரங்கிற்கு நமக்காகவே வருகை தந்திருக்காங்க. அவர்களை சந்திக்கும் முன்பு துக்கமும் துயரமும் 2025 நம் அனைவரது வாழ்விலும் முற்றுப்புள்ளி வைத்து அகன்றோட ஆனந்தமும் ஆரோக்கியமும் 2026 நம் அனைவரது வாழ்விலும் நிலைத்து நிறைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் முன்வைத்து இன்றைய நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இந்த புது வருடம் நம் அனைவரது வாழ்விலும் என்னென்ன மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நிகழ்த்த போகிறது, யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகிறது, யாருக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை என்று தெளிவான விளக்கங்கள் சொல்வதற்காகவே நம்முடைய ஆஸ்தான ஜோதிட வல்லுந பெருமக்கள் வருகை தந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, அவர்களை சந்திப்போம். ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள், வணக்கம் சார். ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள், வணக்கம் ஐயா. ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம். அஷ்டமங்கள பிரசன்ன வித்தகர் டாக்டர் கணியர் ஏஎன் ராஜசேகர் அவர்கள், வணக்கம் ஐயா. அன்பு வணக்கம். ஜோதிடர் நாஞ்சில் கே இசக்கிமுத்து அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் தித்திக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இவர்களுடன் இணைந்து இன்னும் நிறைய ஜோதிட பெருமக்கள் நம்முடைய அரங்கை இன்று அலங்கரித்திருக்கின்றனர். வாருங்கள் நேயர்களே, அவர்களை சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம் மற்றும் தித்திக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே ஒரு புது வருடம் பிறக்குதுன்னா இந்த வருடத்துல நம்முடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, எதையெல்லாம் நமக்கு சக்சஸை அள்ளி கொடுக்க போகிறது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? இப்போ முதலாவதாக ராசி பலன்குள்ள நம்ம பயணிக்க போறோம். இது ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் வழங்கும் எப்படி இருக்கும் 2026 சிறப்பு நிகழ்ச்சி. முதல் ராசியாக மேஷ ராசிக்கு இந்த 2026 வருடம் என்னென்ன விளையாட்டுகளை எல்லாம் நிகழ்த்த போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீட்டை காப்பதற்கும் நாட்டை காப்பதற்கும் முன் வருபவர்களில் முதன்மையானவர்கள் மேஷராசியினர். எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் இந்த ஆண்டு வருமானத்தை சேமிப்பதில் சாதுரியமாக செயல்பட வேண்டும். தலைமுறைக்கும் வழிகாட்டும் குருவின் அறிமுகம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு புதிய முயற்சிகளாலும் நேரம் தவறாமையை கடைபிடித்தாலும் நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமையும். குழந்தை பிறப்பிலிருந்து வந்த தடைகள் நீடிக்கும். ஆனால் தத்து புத்திர யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையாக இருக்கும். எனவே குழந்தை பிறப்பை தள்ளி போட வேண்டாம். வெளிநாடு சென்று படிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சொத்து உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். தொழிலுக்காக கடனுதவியை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு எளிதில் கடன் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கஞ்சமலை காலங்கிநாதர் வழிபாடையும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனி போகர் சித்தரையும், கிருத்திகையில் பிறந்தவர்கள் ரோமரிஷி சித்தரையும் வழிபடுவது இந்த ஆண்டு உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கும். குழந்தை பிறப்பு இல்லாத தம்பதிகள் திருவோத்தூர் திருப்பதிகத்தை மாலை நேரத்தில் பழந்தக்க ராகத்தில் பாடி வர இயற்கையாகவே அவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஹார்மோன் உருவாகி அவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பிறப்பு உண்டாக வாய்ப்பு கிடைக்கும். நன்றி. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தை வரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த வருடத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கு அப்படின்னு அம்மா ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருக்காங்க. விஜய் சார், நீங்க சொல்லுங்க, மேஷராசி அன்பர்கள் இந்த 2026 வருடம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம், அவங்களுக்கு நிச்சயம் அது கிடைக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நமது அன்பார்ந்த புதியுகம் நிகழ்ச்சியை காண வந்துள்ள
அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, இது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசி. இந்த டயத்தில் நீங்கள் இந்த 7.5 சனியோட தன்மைகள் இருப்பதால் எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் படபடப்பாக இருக்கக்கூடிய படபடப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதே மாதிரி நர்வஸ் டிஸார்டர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இதுக்கு ஒரு மிகப்பெரிய எளிமையான ஒரு பரிகாரம் அப்படின்னா, தயவு செஞ்சு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வேர்த்து கொட்டணும், அந்த லெவலில் எக்ஸசைஸ் பண்ணுறதும் அது ஒரு யதார்த்த பரிகாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் உங்கள் வார்த்தையில் கவனம் தேவை. எல்லாம் பண்ணிவிட்டு பட்டு கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்த உதவிகள் வெளியே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமோடு செயல்படுறதும், பணத்துக்கு பிரச்சனை இருக்காது எனினும் நரம்பு மண்டலங்கள் சம்பந்தமாகவும் மைக்ரேன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், குறிப்பாக அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த அமைப்பு மேஷராசிக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஆஞ்சநேய சுவாமியை விட்டுறாதீங்க. ஆஞ்சநேயரை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடுறீங்களோ அதே போல் கால பைரவரோட வழிபாடும் மிக சிறந்த வழிபாடாக இருக்கும். மற்றபடி இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், திட்டங்கள், அதேமாதிரி பொருளாதார ரீதியான விஷயங்களில் நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் 7.5 நாட்டு சனி இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலையில் கோள்கள் உச்சம் பெற்றிருந்தால், நல்ல தசா புத்திகள் இருந்தால் இது உங்களுக்கு ஒரு பெரிய படிக்கல்லாகவே இருக்கும். இந்த டயத்தில் நிறைய சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னால் அது பொருளாதார ரீதியான வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் சொத்தாகவும்னா லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் நன்மையை கொடுக்கும். குழந்தை இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு உறுதியாக திருச்செந்தூர் முருகனின் அருளால் குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். எக்காரணத்தை கொண்டும் கோவத்தை அதிகப்படுத்தாமல் எது சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்கிற அமைப்புக்கு கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பொது பலன் இருக்கும். எனினும் உங்களுடைய சுயஜாதகத்தையும் இதோட சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத அன்போடு சொல்கிறேன் நண்பர்களே. கோபத்தை அகற்றி அமைதியை கைப்பற்றுங்கள் அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் சொன்னாங்க. கூடவே பாத்தீங்கன்னாக்க ஓம் ஹனுமந்தாய வித்மஹே வாயு புத்திராய தீமஹி தன்னோ மாருதி பிரச்சோதயாத், ஓம் காலகாலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். இருவர்களையும் இருக பற்றி கொள்ளுங்கள் மேஷராசி அன்பர்களே அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களுக்கு பிறக்க போகும் இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அம்மா சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக தான் அமையப்போகுது. போன வருஷம் நீங்கள் பட்ட எல்லா தடைகளும் நிவர்த்தி ஆகிற ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போகுது. இந்த ஆண்டை நீங்கள் 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். முதல் குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், இந்த வருடத்துடைய இறுதி அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நீங்கள் லோனுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம், உங்களுக்கு வெற்றி அடையும். அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். திருமண தம்பதியருக்கு இடையே இருக்கிற புரிதல் அதிகமாகும். பிரிஞ்ச சொந்தங்கள்லாம் ஒன்று கூடுற அருமையான காலகட்டம் இது. அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையாக அமையும். நீங்கள் பிஸ்னஸ் கூட்டு தொழில் செய்யணும், இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா இதை விட ஒரு நல்ல ஆண்டு உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் கூட்டு தொழிலுக்கு ஆகட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வருடத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபாரின் ட்ரிப் போகணும் இல்லை ஃபாரின் சம்மந்தப்பட்ட தொழில் படிப்பு படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த வருடத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். படிக்கிற மாணவர்கள் அவங்களுடைய படிப்பில் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச துறையில் நினச்ச கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் கவனிக்க வேண்டியது இவங்க ஆடம்பர செலவுகள் இந்த வருடம் நிறைய என்னதான் வருமானம் வந்தாலுமே இவங்க செலவு ஜாஸ்தி பண்ணுவாங்க. அந்த மாதிரி செலவு பண்ணாமல் வீடு வாங்குறதுலையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையோ உங்களுடைய சேமிப்பை நீங்கள் அதிகரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பல மடங்கு உயரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொரு விஷயத்தில் கவனிக்கணும்
இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம். என்னதான் இவங்களுக்கு வந்து இந்த வருடம் ஆரோக்கியத்தில் பெரிய கவலை ஒன்றும் இல்லைனாலும் அடிக்கடி அந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க வந்து யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி எக்ஸசைஸ் இவங்களே ஆக்குப்பைடாக வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆக இந்த 2026 வந்து இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குற ஆண்டாக இருக்குது. இந்த ஆண்டை வந்து இவங்க பயன்படுத்திக்கலாம். இவங்க வந்து திருக்கண்டியூர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரது ரொம்ப சிறப்பை தரும். இவங்க மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்காரர்களும் வந்து வழிபட வேண்டிய ஒரு அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா இந்திராட்சி தேவி. ஸோ நம்ம வந்து மனிதர்களாக பிறந்த நம்ம வந்து நோய் நொடியிலிருந்து விடுபடுறதுக்கு மட்டும்தான் வந்து ஆசைப்படுவோம். ஸோ இந்திராட்சி வந்து ஓம் இந்திராட்சி தேவியை நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை காலையிலையும் மாலையிலையும் 108 தடவை சொல்லி வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிறப்பை அளிக்கும். நிச்சயமா அருமையம்மா. ரிஷபம் பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு நிச்சயமா மேன்மையான காலகட்டம் தான் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. பஞ்சநாதன் ஐயா, நீங்க சொல்லுங்க, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 வருடம் அவங்க வாழ்க்கையில எதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கலாம்? ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, ஷாலினி பேசும்போது ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ரிஷபராசிக்காரர்களுடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா ஒரு முகப்பொலிவு. நீங்கள் சாலையில் நடந்து போகிறீங்க, ரொம்ப அழகான மனிதர்களை பார்க்குறீங்க, பார்த்தா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு முடிவு பண்ணலாம். கலைத்துறையில் ரொம்ப ஆர்வமுடையவங்களாக இருக்காங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு முடிவு பண்ணலாம். எந்த துறையிலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு அழகு, ஒரு ஆர்வம், இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு கூட பிறந்த குணங்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுதுன்னா, வருடம் பிறக்கிற போதே சந்திர பகவானுடைய அனுக்கிரகத்தோடு பிறக்குது. ரிஷபராசியில் தான் அந்த சந்திர பகவான் உச்சமடைகிறார். அப்படி உச்சமடையக்கூடிய கிரகம் இந்த ரிஷபராசியிலே அமர்ந்து ஆண்டு தொடங்குகிற போதே நீங்கள் முடிவு பண்ணலாம் இவர்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகிறது என்றால் முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியே இந்த சந்திர பகவான் தான். அவர் அழகாக அந்த ராசியில் வந்து உட்கார்ந்துட்டார். வருஷம் பிறக்கிற போதே இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அதுக்குள்ள முயற்சி வெற்றி பெறுங்கிறது சரிங்க, சீக்கிரம் ஜெயிக்குமா, காரியம் எனக்கு உடனே நடக்குமா அப்படின்னா, அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் எதையும் வேகமாக நடத்தி தரக்கூடியவர். நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் 2026 மிகப்பெரிய பொலிவோடு வெற்றியை தேடித்தரப்போகிறது. நிறைய பேர் ரொம்ப அழகுணர்ச்சியோட இது நாள் வரைக்கும் வந்து தன்னுடைய அவுட்ஃபிட்ஸை பற்றி கவலைப்படலை, ஒரு வெளியே போகிற ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்படலை, ஒரு ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கல அப்படிங்கிற ரிஷபராசிக்காரங்கள்லாம் ஆண் மக்கள் நிறைய ஜிம்முக்கு போவாங்க. பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதை ஆர்வம் காட்டுவாங்க. அவுட்ஃபிட்ஸில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. இதில் அந்த குரு பகவான் இருக்கா பாருங்க, தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு தன பாக்கியத்தை தருகிறார், அது சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமாதிபதி. பணத்தை கொடுப்பாருங்க, ஆனால் கொடுக்கும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் வந்துருச்சே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா திடீர்னு சில சிக்கல்களையும் கொண்டு வந்து விட்டுருவார். பணம் வரக்கூடிய வழிகளும் நேர்மையாக இருக்கா அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும். அதில் என்ன கேட்டிங்கன்னா, வாகன ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் போய் உட்கார்றார். அவரோட இந்த வாகன ஸ்தானாதிபதி சூரியன் அஷ்டமத்தில் உட்கார்றார். வாகன காரகன் சுக்கிரனும் அஷ்டமத்தில் உட்கார, அவர் அட்டமாதிபதி குரு பார்க்க 2026 வண்டி வாகனங்களில் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக போயிட்டு வருது, இவங்களுக்கு ரொம்ப நல்லதுமா. இன்னொரு பக்கம் பாருங்க, 7 செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தான். பழகக்கூடிய நண்பர்களிடம் எச்சரிக்கை தேவை. கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கு ஆட்கள் காத்திருக்கிறாங்க. ரிஷபராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாகவே இந்த ஆண்டை கடந்து போயிருங்க. நண்பன் யாரை நினைச்சீங்களோ அவங்க முதுகலை குத்த காத்திருக்கக்கூடிய காலகட்டம் இது, அதனால எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாரு. தேக ஆரோக்கியம் தான் முக்கியம், அந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கி சொல்கிறார். அந்த செவ்வாய் பகவானும் சரி, நாளுக்குடைய சூரியனும் சரி அட்டமத்தில் இருக்கிற போது இந்த ஆண்டு நீங்கள் சொத்து வாங்குவீங்க. நான் வாங்கலைன்னு சொல்லலை, நல்ல சொத்து வாங்குவீங்க. ஆனால் வாங்கும் போதே டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சொத்து வாங்கிட்டு ஒரு 25 ஆண்டு காலம் கழித்த பிறகு அந்த சொத்து உங்களுக்கு உள்ளது இல்லை, அது வேறு யாருக்கும் உள்ள சொத்து, அங்கே போய் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு ஒரு சிக்கல் வரக்கூடாது. சொத்துக்கள் வாங்குவதற்கு முன்னால் யோசித்து வாங்குங்க. 10th +1 +2 படிக்கிறீங்க மாணவர்கள், கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. இந்த முறை மிக நன்றாக படியுங்கள், நல்ல உழைங்க. கொஞ்சம் ஞாபக மறதி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மீண்டும் மீண்டும் உழையுங்கள். 1க்கு 2 முறை படிங்க, நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். 6 சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து பலருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட அமைப்பும் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் அல்ல சனீஸ்வர பகவான், அவர் 11ஆவது ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். வேலையில் உயர்வு, ப்ரமோஷன் போன்ற செய்திகளெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். சீனியர் சிட்டிசன்ஸ், ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரும்.
பாராமுகமாக இருந்த உங்களுடைய அன்பு மகன் அன்பு மகள் இப்போ உங்கள் மேலே ரொம்ப பாசமழை பொழிய போகிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் சொல்லிக்கிட்டே போகலாம். ரிஷபராசிக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஆனால் சில பிரச்சனைகள் இருக்கே, அதை சொல்லியிருக்கீங்களே சார் அப்படின்னா, இங்கே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த கிரகங்கள் அப்படி இருந்தால் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் அது சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னா உங்கள் வெற்றியை யாரால் தடுக்க முடியும்? மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும். இந்த ஆண்டு நீங்கள் என்ன பண்ணணும்? வருடம் துவங்குகிற போதே போய் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்யணும். மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்யணும். அப்போ வாழ்க்கை உங்களுக்கு இதமாக இருக்கும். அதே மாதிரி திருச்சி உச்சி பிள்ளையார், மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை நீங்கள் வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கை உச்சத்தை தொடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2026ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் நில், கவனி, செயல்படு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக மிதுன ராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அம்மா சொல்லுங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்க கொள்ளக்கூடியவங்க இந்த மிதுனராசிக்காரர்கள். மற்ற ராசினரை விட வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்க இந்த மிதுனராசிக்காரர்கள். இவங்களுக்கு வருகின்ற மே 2026ஆம் ஆண்டு வரைக்கும் சில இடமாற்றங்கள் ஏற்படும், அவமானங்கள் ஏற்படும், வேலையிலேருந்து பறிபோகும். இது ஒரு மந்தமான நிலையாக இவங்களுக்கு இருக்கும். தேவையற்ற பயம் இந்த மாதிரி ஏற்படும். இதுவே ஜூன்லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும். காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. வாசக்கதவை மகாலட்சுமி தட்டி பணத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இது. இவங்களுக்கு இவங்களுடைய முகம் க்ளோவாக இருக்கும். இவங்க பேசுகிறது அழகாக இருக்கும், தெளிவாக இருக்கும், நிதானமாகவும் இருக்கும். மிதுன ராசியில் இருக்க பாடகர்கள், எழுத்தாளர்கள், வழக்கறிஞர்கள், பேச்சாளர்கள், ஆர்ஜே, விஜே, எல்லாத்துக்கும் ஜோதிடர்கள், ஆசிரியர், இவங்க தன் பேச்சை தொழிலாக செய்யக்கூடிய கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், புதிய நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டு இது. வேலை கிடைக்கல, எனக்கு வேலை வேணும் அப்படின்னா வருகின்ற 18/6/2026 3/7/2026 வரைக்கும் உங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம், லோனுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கெல்லாம் சேங்ஷன் ஆகக்கூடிய நேரம் இந்த நேரம். மாணவர்கள்னு சொல்லி பார்த்தா நல்ல கல்வி ஒரு முன்னேற்றம் இருக்கும். இவங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஒரு பிளான் ஐடியாஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க நினச்ச மாதிரி அது நடக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க தன்னோட ஃபேமிலி கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லி அதை நெக்ஸ்ட் லெவல் மேரேஜுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். பெண்கள், மிதுனராசி பெண்கள் அப்படின்னா அவங்க நல்ல உழைப்பாளி. அவங்க என்ன கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க, ஆனால் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவங்க பயப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்டாக இருக்கும். அவங்க கோலை அச்சீவ் பண்ணக்கூடிய நேரம் இது. திடீர்னு நீண்ட நாட்களாக ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த ஆண்டு அவங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். குழந்தை பிறக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம். திருமணம் நடக்கும், சொத்துக்கள் எல்லாமே வாங்கக்கூடிய நேரம். இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாகும். அந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும். வீட்டில் இந்த கழிவறை பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க கவனமாக இருக்கணும். தாய்க்கு உடல்நிலை குறைவு ஏற்படும். இன்னொரு விஷயத்தில் இவங்க மறைமுக எதிரியாக இருப்பாங்க. எப்படி வேலையில், தொழிலில் இவங்களுக்கு மறைமுக எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க தொழிலை பெருசாக்கணும், நெக்ஸ்ட் லெவல் நான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு புதிய கடன்கள் பெருசாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கடன் வாங்குற விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு பொதுவான ஒரு பலன் அப்படின்னு சொன்னால், மாணவர்கள் நான் நல்ல ஞாபக சக்தி வேணும், அறிவுத்திறன் வேணும் அப்படின்னா புதன்கிழமையில் ஏதாவது ஒரு மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வந்தாங்கன்னா அவங்க அறிவும் வரும், ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். வண்டி பழுதாகுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் துளசி மாலை அணிவிச்சு வந்தாங்கன்னா அது வண்டிகள்லாம் பழுதாகிறது குறையப்படும். இதுவே எதிரிகள் தொல்லைகளாக இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு வியாழக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை இந்த தோறும் போய் மந்திரம் உச்சாடனம் செய்யும்போது அந்த மந்திரத்துக்கு சக்தி அதிகரிக்கும். அதுலேருந்து உங்கள் எதிரிகள் தொல்லையெல்லாம் இதாகும். எந்த மந்திரம் சொல்லணும் மேடம்? குறிப்பாக ஏதாவது மந்திரங்கள் இருக்கா? அவர் பேரை சொன்னாலே போதுங்க. அவர் பேர் சொன்னாலே அதுக்கு இப்போ பலன் அதிகமாக இருக்கும். ஓம் நமோ நாராயணா இந்த 3 வார்த்தை சொன்னால் கூட போதும். அதுக்கான சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க களி-கூழ் இந்த உணவை அடிக்கடி அவங்க பழக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போது பணவரவு அவங்களுக்கு அதிகமாகும். இதே திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லும்போது பால் அவங்க அடிக்கடி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பணவரவு அதிகமாகும். புனர்பூசம் சொல்லும்போது சாம்பார் சாதம் இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பணவரவு அதிகமாகும். எங்கள் குருநாதர் எனக்கு ஒரு சொன்னாங்க, நம்ம வாழ்நாளில் டெய்லி ஒருத்தரையாவது பாராட்டிக்கிட்டே இருக்கணும்.
உங்களால் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராக இருந்தாலும் பாராட்டுங்க. நான் பாராட்டினால தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாருனாலும் பாராட்டுங்க. நன்றி. இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் குட் சர்ப்ரைசஸாகவும் இருக்கணும்னு சொல்லி விஷஸ் பண்ணிக்கிறேன். மிதுன ராசியை பொறுத்த மட்டிலும் இந்த 2026ஆம் வருடம் எல்லாமே சுகம்தான் அப்படின்னு அம்மா அழகான விளக்கம் கொடுத்திருக்காங்க. மகேஷ் ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த 2026ஆம் வருடம் மிதுன ராசி அன்பர்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம்? 2026 ஒவ்வொரு வருடமும் புதுயுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒவ்வொரு குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, வருஷ பலனாக இருந்தாலும் சரி, அந்த பலன்களை ரொம்ப அழகாக எல்லா ஜோதிடர்களும் சேர்ந்து அதை எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நம்மளுடைய நிகழ்ச்சி. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பண்ணாலும் இதற்கென்று ஒரு தனித்துவமும் ஒரு மதிப்பும் இருக்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுறேன். 2025 ரொம்ப துன்பம், வேதனை, துயரம், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு என்னைக்காவது ஒரு சின்ன விடிவு காலம் எனக்கு கிடைக்காதா, இந்த வருஷம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் 2026 கண்டிப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு அத்தனை பேருக்கும் இந்த புது வருஷம் ஒரு பெரிய பலன்களை முருகப்பெருமான் தரணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வநாயகி வந்து ரொம்ப அழகாக யாரையா ஒருத்தர் பாராட்டணும் அப்படின்னாங்க. முதல்ல அவங்கள பாராட்டணும். ஏன்னா ரொம்ப அழகாக மிதுன ராசிக்கு எடுத்து சொன்னது ரொம்ப நன்னா இருந்தது. அஸ்ட்ராலஜிக்கலாக அவங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் அதே மாதிரி ராசி பிரகாரம் சொன்னால் கூடிய சீக்கிரம் பெரிய பிரபல்யமாயிருவாங்களாட்டிருக்கு. அந்தளவுக்கு விடாத ஒவ்வொரு விஷயத்தையும் பேசக்கூடிய தன்மைகள் வந்து தெய்வநாயகி வந்து இருக்காங்க. அதனால் இன்றைக்கி முதல்ல யாரையா ஒருத்தர் என் குருநாதர் பாராட்ட சொன்னது முதல்ல உங்களை பாராட்டணும். இன்றைக்கி மிதுன ராசியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிதுன ராசிங்கிற ஒரு குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேர் உபயராசின்னு பேர். உபயராசினா இவங்ககிட்ட நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், நான் எப்போவுமே ஹெல்பிங் டெண்டன்சி தான் இங்கே ஜாஸ்தி. அதாவது சில பேருக்கெல்லாம் பட்டு புரியும், சில பேருக்கு பட்டு புரியும்னுவாங்க. இவங்களுக்கு எப்பவுமே பட்டு புரியக்கூடிய தன்மைகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். அடினா என்ன, அடி வாங்கினதுக்கப்புறம் தெரியும். வலினா என்ன, வலிச்சதுக்கப்புறம் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க மனசுக்கிட்ட போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா என்ன வரம் வேணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த டைம் ஜேர்னி இருந்ததுன்னா முன்னாடி போய் சில விஷயத்தை அழிச்சிட்டு வந்துடுவேன்னுவாங்கள்ல, அது இவங்க ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இவங்ககிட்ட இருக்கும். 2026 அதாவது இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ இருக்கக்கூடிய கிரக சாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் வந்து மொத்தம் பெயர்ச்சி காலம். வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சிங்கிறது மார்ச் மாதம் வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே வந்து சனி பயிற்சி முடிஞ்சு. அடுத்தப்புறம் குரு பார்த்துட்டிங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வந்து குரு பயிற்சி, ஜூன் 1, 2 வந்து குரு பயிற்சி வந்து இருந்துட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது இந்த வருஷ கடைசியில் ராகு கேதுவுடைய பயிற்சிகள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க. சரி, கிரகச்சாரங்கள் 9ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல கேது, குரு வந்து 2ஆம் இடத்துல. எப்போவுமே இந்த வருஷத்தில் ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஜூன் ஆஃப்டர் ஜூன்னு சொல்லுவாங்க. வருஷாந்திர பலன்களை சொல்லக்கூடியது சனி பகவான், வருஷ பலன்களை சொல்லக்கூடியது குரு பகவான். அதே மாதிரி ஒரு 1.5 வருஷத்தில் கிடங்கள்லாம் தெரியுது ராகு கேது வச்சு. மாத பலன்களை சூரியனும் தினப்பலன்களை சந்திரனையும் வச்சு சொல்லணும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது? பிஃபோர் ஜூன் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் புதிய தொழில் தொடங்குவாங்க. பெஸ்ட்டு தான், கூட்டு தொழிலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் தொடங்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 முறை கவனமாக, எனக்கு இந்த தொழில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத ரொம்ப பார்த்து அதுக்கப்புறம் தொடங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். குடும்பத்தில் நீயா நானாங்கிற போட்டிகள் இருந்துகிட்டு இருக்கும். எங்கள் ஃபேமிலி பெருசா, உங்கள் ஃபேமிலி பெருசா, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருஷத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அன்பு, காதல், அதே மாதிரி நேசம், குழந்தை வரம், அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா நிறைய சொந்த பந்தங்கள், பேசாதவங்க திரும்பி பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு படிப்பு குழந்தைகளுக்கு நன்னா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பிஃபோர் ஜூன் வந்து இருந்துருக்கு. ஆஃப்டர் ஜூன் வந்து சின்ன சின்ன தடங்கல்கள் அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும். ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷத்தில் வேலை வாய்ப்பு பிடிக்காமல் சொந்த தொழிலாக ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எண்ணங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். மறைமுக நேர்முக எதிரிகள் கண்டிப்பாக ஆஃப்டர் ஜூன் வந்து இருந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணடி படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. குடும்பம், அதே மாதிரி குடும்பத்தில் புது விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற மாற்றங்கள்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் ஓன் பண்ணணும், எதெல்லாம் ரெண்டட் எடுக்கிறோமோ அதெல்லாம் ஓன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இந்த ஆண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்ல
நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அடுத்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மிதுனராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதேன்னு சொல்லக்கூடிய அம்பிகை வழிபாடு பண்ணுறது, அதுலேயும் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அருமையா. அதாவது மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னாக்க உழைப்பு, கவனம் இவை இரண்டும் நிச்சயம் தேவை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் என்னென்ன மாற்றங்களை அவங்க வாழ்க்கையில நிகழ்த்த போகுது, அம்மா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசி எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்கிற சுமை தாங்கி தாயுள்ளமும் அன்புள்ளமும் கொண்ட இவர்களுக்கு 12இல் குரு. ஸோ விரயஸ்தானத்தில் குரு இருக்கிற காலகட்டத்தில் விரயங்கள் ஏற்படும். ஆனால் அதை அவங்க சுப விரயமாக மாற்றிக்கலாம். இப்போ இவங்க கடன் வாங்கி வண்டி, வீடு, மனை இதெல்லாம் வாங்கினாங்கன்னா அது ஒரு சுப விரயமாக ஆகிடும். இல்லைனா அது அவங்களுக்கு மருத்துவமனை செலவுகளை கொண்டு போய் விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 வருஷமாக அஷ்டம சனியில் இவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க. இப்போ பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வரார். ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலாளர்கள் மூலம் லாபம் ஏற்படும் காலகட்டமாக அமையும். நீண்ட தூர பயணம், யாத்திரைகள் செல்லும் காலமாகவும் இவர்களுக்கு அமையும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா. ஸோ சனி பகவான் அருளால் அவங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறும் ஆற்றல் கிடைக்கும். சத்ரு பலம் குறையும். ஸோ அவங்கள எதிரிகளை வெற்றி கொள்ளும் ஆற்றலும் இவர்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் எடுக்கிற முயற்சிகளில் அனுகூலமாக அமையும். தம்பி, தங்கை, இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு ஒரு அனுகூலமான நிலை. இப்போ ஜென்ரலாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். பட் இந்த காலகட்டத்தில் உதவிகள் கிடைக்கும். இவங்களுக்கு 2இல் கேது, 8இல் ராகு. ஸோ இப்போ ராகுனா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், கேதுனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இவங்க சாப்பிடும் சாப்பாட்டில் கவனம் தேவை. குடும்பத்தில் ஒரு தடையும் வருமானத்தில் சிறு சிறு பிரச்சனைகளையும் கேது பகவான் தரலாம். இதை அவங்க எப்படி மாற்றிக்கலான்னா, வெளிநாடு, வெளியூர் போய் அவங்க குடும்பத்துக்காக ஏர்ன் பண்ண போகிற இந்த காலகட்டத்தில் குடும்பத்திலேருந்து பிரிவினையும் வந்துடும். ஆனால் வருமானமும் ஜாஸ்தியாகும். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு மத்தியமமான நல்ல பலன்களையே இந்த கிரகங்கள் கொடுக்கும். நன்றி. கடகராசியை பொறுத்த மட்டிலும் ஓரளவிற்கு மேன்மை இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் நிறைய கவனம் தேவை அப்படின்னு அம்மா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கனியரையா, நீங்க சொல்லுங்க, கடகராசி அன்பர்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில இந்த வருடத்துல எதிர்பார்க்கலாம்? புது யுகத்துக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த வருஷமும் நான் சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 பேர் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது சொல்லி இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, வயது முதிர்ந்துருச்சு, இந்த வருஷம் நம்ம இங்கே வந்திருக்கிறோம், அடுத்த வருஷம் வரும்போது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு டைம் எடுப்போமா இல்லைங்களா? ஒவ்வொரு வருஷமும் அந்த கல்யாணம் ஆகிட்டு இருக்கும். போன வருஷம் எடுத்தோம். போன வருஷம் இங்கே இருக்கவங்களுக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன். அதாவது நம்ம இதில் டீமில் எப்போதுமே அவங்கள முதல் மதிப்பு கொடுப்போம். கூட்டிகிட்டு வந்து நம்ம புதியுகத்துக்குள்ளே உட்காந்துருக்குறோம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஓகே சொல்லிட்டாங்க. ப்ராமிஸ். ஏதாங்க எதையுமே மிகைப்படுத்தி சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளோ அற்புதம் நிறைந்த இந்த புது யுகம் ஜோதிடர்களை மட்டுமல்ல, அதாவது ஜோதிடம் பார்க்குறவையும் வாழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியை தர்றது நம்ம இந்த புதிய நிகழ்ச்சி. அதாவது நம்ம புதிய யுகத்தினால எல்லாருமே நாங்கள் ஒரு புத்துணர்ச்சி பெறுறோம். அதுக்கு முதல்ல நல்ல ஒரு நன்றியை சொல்லிடுறேன். அடுத்தது ராஜராஜேஸ்வரி பேசுனாங்க. உலகத்தையே ஆளக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கடகராசி தான். அந்த ஆள்றவங்க எல்லாருமே அதிகப்படியாக கும்பிடக்கூடியவங்க ராஜராஜேஸ்வரி. நீங்கள் ஆதீனங்கள் அதிகமாக வழிபாடு செய்கிறது பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி தான் வழிபாடு செய்வாங்க. அவங்களே கடகத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான பலன் சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த கடகராசியில் ரொம்ப விசேஷமான வருடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை எப்போதுமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஆளுமைக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷமாக அந்த ஆளுமைக்குள்ளே வரப்போகுது. இந்த கடகராசிக்குள்ளே தான் ஆளுமை வரப்போகுது. நம்மளோட எல்லா இடமும் இந்த கடகத்துக்குள்ளே தான் அடங்கும் போகுது. அந்த மாதிரி ஒரு வருடம். அதே மாதிரி கடகராசியைத்தான் இனிமேட்டுக்கு பேசப்படுற ராசியாக இருக்கும். நம்ம ஜோதிடத்துலேயும் பேசப்படுற ராசியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வர்றது குரு பயிற்சி. இதில் இந்த குரு மட்டும் 3 விதமான பலன்களை அந்த கடகராசி கொடுக்க போகிறார். ஒரு குரு ஒரு சுபகிரகம் இன்னொரு பாவகிரகத்தை பார்த்துச்சுன்னா அந்த பாவரை சுபரை மாற்றிவிடும்.
அப்போ என்ன பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கும்போது என்னங்க மிதுனத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு, அதை வந்து சரி பண்ணிடுறாரு. அப்போ கடன் பிரச்சனை சால்வ்டு, ரைட்டுங்களா? அடுத்தது கடகராசிக்கு வராரு, 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுவரை அட்டம சனியில் இருந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி இந்த கலஸ்தரம் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்ட்னர்களால் ஏமாற்றப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அந்த பார்ட்னர்ஷிப்பு சரியாகுது. அடுத்தது கடகராசிக்கு தனஸ்தானத்தில் வர்றாரு, அப்போ மங்கல்யஸ்தானத்தை பார்க்குறாரு. இது 3 பவர்ஃபுல்லாக பார்க்குற இடம். இதில் இன்னொன்று பாருங்கள், இவர் வந்து கேதுவை பார்க்கும்போது கேது தர வேண்டிய கெடுபலனை கெடுத்து சுபபலனாக மாற்றிடுவார். சுபர் பார்க்குறாரு இல்லையா, அந்த பாவர் தன்னை வேலை செய்ய முடியாது. அடுத்தது சனியை பார்க்க போகிறார், கடகராசிக்குள்ள வந்தானே சனியை பார்க்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த சனி வந்து இந்த ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்குது. அந்த 3 பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுவரை இந்த 3 பாவம் ஆக்டிவேட் ஆகுது பார்த்துங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கடகராசி வந்து ஆடைகளில் ரொம்ப ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ராசி. உணவு இவங்களை மாதிரி டேஸ்ட்டை தயார் பண்ணவே முடியாதவங்க இந்த அளவுக்கு பயங்கரமாக சமைக்கக்கூடிய ராசி. இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா அதிகப்படியான பேருக்கு வந்து வடக்கு வாசலில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க தலைவியாக இருந்தால் அல்லது தலைவனாக இருந்தால் நிறைய பேர் பாருங்கள் வடக்கு வாசலில் தான் இருக்கும். இவங்க இருக்கிற வீடை நான் ஒரு பாயிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாருமே கடகராசி எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஒரு பாயிண்ட் பண்ணிடுவோம். அவங்களுக்கு அதிலேயே பரிகாரம்னு சொல்லிடுறேன். கடகராசிக்காரங்க வீட்டுக்கு வடக்கு பகுதியில் ஆறு ஒன்று ஓடும். அந்த ஆறை தாண்டினோன்னு ஒரு அம்மன் கோயில் இருக்கும். இந்த ஆறுக்கு முன்னாடி சர்ப்பம் உள்ள ஒரு கோயில் இருக்கும், அதாவது பாம்பு புற்று உள்ள கோயில். இதெல்லாம் தேவைக்கு வளர்ச்சிக்காக வழிபாடு செய்ய வேண்டியது. பரிகாரம் வேணும் இல்லையா, அந்த கடகராசி வீட்டுக்கு தெற்கு பகுதியில் ஒரு உக்கிரமான அம்மன் கோயில் இருக்கும். அதுதான் அவங்க மனசை விட்டு பரிகாரம் தேட வேண்டிய கோயில். இவ்வளோ அற்புதம் நிறைந்த கடகராசிக்கு வந்து இந்த வருடம் அரசியலில் இருக்கவங்க பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு பதவி உயர்வோடு ஆரம்பிக்கிற வருடமாக இருக்குது. நிச்சயமா ஐயா, கடகம் பொறுத்த மட்டிலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓரளவிற்கு சுகமான ஒரு நேர காலகட்டம் தான் இது அப்படின்னு கணியரையா ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அடுத்ததாக சிம்ம ராசி 2026 கர்ஜிக்குமா அம்மா சொல்லுங்க. வணக்கம். சூரியனை ஆட்சி வீடாக கொண்ட சிம்மராசி அன்பர்களை இங்கிலீஷ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ல் வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 31 திருப்பியும் வக்ரமாகி உங்கள் ராசிக்கே வர்றாரு. திருப்பியும் அதே மாதிரி டிசம்பர் 5 வக்ரமாய் திருப்பி 12ல் போகிறார். குரு 12ல் போகும்போது வன்மை உற்ற ராவன் 12ல் முடி விழுந்ததும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட பாடலுக்கு ஏற்றப்ப விரயம் ஏற்பட்டாலும் சுப விரயமாக செய்கிறது நல்லது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் வரதான் அட்டம சனி வரதுனால தெய்வ அனுகூலம் பெற்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ராகு வந்து உங்கள் ராசிக்கு 6லையும் கேது வந்து 12லையும் வரதுனால இந்த வருஷம் வந்து அந்நிய மொழி கற்கும் சூழ்நிலை உண்டாகும். பிற மதம் வந்து கற்கும். அப்புறமேட்டு வெளிநாடு யோகம் உண்டு. இந்த ஆண்டு வந்து அவங்க என்ன பண்ணலான்னா ஜனவரி மாதம் முக்கிய முடிவுகளை அவங்க தவிர்க்கணும். மார்ச் மாதம் வந்து பிரயாணம் செய்யும் போது பார்த்து ஜாக்கிரதையாக பிரயாணம் செய்யணும். ஜூன் மாதம் இது எந்த முடிவுகளும் வந்து மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. செப்டம்பர் மாதம் என்ன பண்ணணும்னா வெளியில் போகிற வண்டி வாகனத்தை ஜாக்கிரதையாக பார்த்து எடுத்துகிட்டு போகணும். நவம்பர் மாதம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக ஆகும். அதனால் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனவரி, ஜூலை, செப்டம்பர் இவங்க வெளியில் பயன்படுத்த வாகனத்தை 1க்கு 2 முறை பார்த்து கொண்டு போகிறது நல்லது. இவங்களுக்கு உண்டான லக்கி நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 9. லக்கி டேன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், ஞாயிறு. லக்கி கலர்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு. இவங்களுக்கு உண்டான ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்கோபம். இவங்களுக்கு உண்டான பிரத்யேக பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமை குரங்குக்கு உணவு வெள்ளம் கலந்த உணவை தானமாக கொடுத்துட்டு வரணும். இதில் 3 நட்சத்திரம் இருக்குது. மகம் நட்சத்திரம் பிள்ளையார்பட்டி வழிபாடு பண்ணணும். பூர நட்சத்திரம் வந்து ஆண்டாள் வழிபாடு பண்ணணும். உத்திர நட்சத்திரம் சூரியனை வழிபாடு பண்ணணும். அதை பண்ணிவிட்டு மலர் மருத்து இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் சூரியனுக்காக இந்த சிம்மராசிக்கு லார்ஜ். சனி பகவானாக ஏற்பட பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் பெத்தலேகம். இவங்களுக்கு உண்டான படம் வந்து ராஜாதி ராஜா பார்க்கணும். இவங்களுக்கு உண்டான பாட்டு சிங்கம்னு ஒரு பாட்டை வந்து கேட்குறது நல்லது. நன்றி. சிம்மராசி அன்பர்கள் சிங்கம் என்ற பாடலை கேட்க தவறாதீர்கள் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் வந்து கொஞ்சம் கவனம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவைதாங்க. கொஞ்சம் நின்று செயல்படுங்கள் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இசக்கி ஐயா, நீங்க சொல்லுங்க, சிம்மராசி அன்பர்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த புது வருடத்தில் எதிர்பார்க்கலாம்? பொதுவாக சிம்மராசி அப்படின்னாலே அது தன்னை ஒரு காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம் மாதிரி தான் அவங்க சீறி எழுந்துட்டு எல்லா விஷயத்துலையும் வருவாங்க. தன்னை முதன்மைப்படுத்தணும்,
தனக்கு உரிய மரியாதை கிடைக்கணும், எந்த ஒரு காரியத்திலையும் தன்னை தான் அங்கே மேன்மைப்படுத்தணுங்கிற எண்ணம் கொண்டவங்க தான் சிம்மராசிக்காரங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு வந்து சிம்மராசியினர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அஷ்டமத்து சனி போயிட்டு இருந்தாலுமே 11ல் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் நல்லது பண்ணிகிட்ருப்பார். சரிங்களா? இந்த ஜூலைக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த குரு 12ஆம் இடத்துக்கு வரார். ஸோ அந்த குரு 11ல் இருக்கும்போதே அவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபகரங்கள் வரக்கூடியதை இந்த காலகட்டத்தில் சேமித்து வச்சுக்கணும். சேமித்து வச்சாங்கன்னா அடுத்து விரயம் வரப்போகுது. அது சுப விரயமாக தான் வரும். அது கடகத்தில் 12ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அப்போது இவங்களுடைய குடும்பத்தில் அதாவது சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் விஷயத்தில் வந்து புதிய தொழில் முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தி அது மேன்மை அடையலாம். ரெண்டாவது இன்னொன்று கேட்டிங்கன்னா வெளிநாடு தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள் இவங்களை தேடி வந்தால் கூட இவங்க வெளிநாடு போகலாம். இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் மாறி இருந்தாங்கன்னா அது தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி தான், அவங்களுடைய வீடு இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் மாறி இருந்தாங்கன்னா சிறந்த முன்னேற்றத்தை அடையலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து முதுகுத்தண்டு சம்பந்தமான பிரச்சனை இந்த ஜூலை மாதத்துக்கு பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அந்த அதுக்கு ஏற்ற மாதிரியான வழிபாடும் நான் சொல்கிறேன். இதில் யாரை கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோக நரசிம்மர், நாமக்கல்லில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை போய் கும்பிட்டு, அதுவும் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு போய் கும்பிட்றது மிகவும் சிறப்பு. அதுக்கு அந்த யோக நரசிம்மரை கும்பிடக்கூடிய மந்திரத்தையும் சொல்லித்தரேன். ஓம் நரசிம்மாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இவங்க 108 முறை அந்த ஆலயத்தில் இருந்து ஜெபிச்சு சொன்னாங்கன்னா அந்த இந்த 2026 இவங்களுக்கு சிறப்பான வழிபாடாக இது கொடுக்குங்கிறத சொல்லலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, அடுத்ததாக கன்னி ராசியின் அன்பர்கள் இந்த 2026ஆம் வருடம் அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்ல அவங்க எதிர்பார்க்கலாம்? 9 கிரகங்கள்லேயே தன்னோட ஆட்சி வீட்டில் உச்சமாகக்கூடிய கிரகம் வந்து புத பகவான். அந்த ராசி கன்னிராசி, அவ்வளோ சிறப்பு மிக்க ராசி. அந்த கன்னிராசிக்காரங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட், எதுலேயுமே கால்குலேட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து 10ல் குரு இருக்காரு. 10ல் குரு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பதவி பறி போகும், ஈசன் ஒரு 10லே தலையோட்டிலே இறைந்துண்டதும் அப்படின்லாம் பாட்டு வந்து நம்மளை பயமுறுத்தும். ஆனால் 10ஆம் இடத்துல இருக்க குரு வந்து அவங்களோட தனஸ்தானமான 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால பணவரவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. உபஜயஸ்தானத்தில் ராகு இருந்து நன்மையவே கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அவங்களுக்கு லக்னத்தையே பார்க்குறதால அப்பப்போ என்ன செஞ்சாலுமே ஒரு தடை தாமதம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து குரு வந்து அவங்களோட உச்சஸ்தானமான கடகத்துக்கு கன்னிக்கு லாபஸ்தானத்துக்கு வரும்போது சனி கொடுக்குற தடையெல்லாம் ஒரு கடிவாளம் போட்டு பிடிச்சிருவாரு. ஸோ நியூட்ரலைஸ் ஆகிடும், பெரிய பிரச்சனை இருக்காது. திருமண வாழ்க்கையில் இருக்க பிரிவு கூட வேலையில் அவங்களுக்கு வந்து வெளிநாடு வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே ஓகே சொல்லி அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு நல்ல பிரிஞ்ச மாதிரியும் இருக்கும், அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகளும் கம்மியாயிடும். இப்போ வந்து கன்னிராசின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 நட்சத்திரம் இருக்கும், உத்திரம் அஸ்தம் சித்திரை அப்படின்னு. ஈஸியாக ஒரு டிப் சொல்கிறேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு. இப்போ உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து மாதுளம் பழத்தை உரிச்சு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி அஸ்த நட்சத்திரக்காரங்க ஆரஞ்சு இருக்குல்ல அதை வந்து கொடுத்து நம்ம நல்லா கவனித்த மாதிரியும் இருக்கும், அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம பேச்சை கேட்குற மாதிரியும் இருக்கும். ஆரஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்கிறத வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்க பப்பாளி சாப்பிடணும். இப்போ வந்து நான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கில் தான் கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு லவ் பாண்டிங் அவங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணுறதுக்கு 2 பேரும் சேர்ந்து சொல்கிற மாதிரி ஒரு 1 லைனில் ஒரு மந்திரம் சொல்கிறேன். ஓம் க்ளீம் ஸ்ரீ ரதிதேவி சமேத ஸ்ரீ காமதேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு லவ் பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து வேலை பளு வந்து அதிகரிக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இவ்வளோ நாளாக நம்ம பயங்கரமாக வேலை செஞ்சுருப்போம், ஒருத்தர் கூட நம்மளை ஏறிட்டு பார்த்துருக்க மாட்டாங்கன்னு ஒரு விரக்தியிலே இருந்திருப்போம். ஆனால் இப்போ வந்து குரு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரா, உயர் அதிகாரிகள்லாம் நம்ம மேலே ஃபோக்கஸ் லைட் போட்ட மாதிரி யாருப்பா இவங்க அப்படின்ட்டு தேடி வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, பாராட்டு கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். என்ன சொல்கிறது, ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, பெரிய பெரிய கிளைண்ட்ஸு பிஸ்னஸில் இருந்து பெரிய டெவலப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த இயர் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாகவே இருக்கும். ஸோ சியர் அப். நிச்சயமாமா, கன்னிராசியை பொறுத்த மட்டிலும் இந்த இயர் கோல்டன் பீரியட், சரியாக அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அம்மா தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. விஜய் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது கன்னிராசி அன்பர்கள் இன்னும் அவங்க வாழ்க்கையில இந்த விஷயம்லாம் இந்த கோல்டன் பீரியட்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எதை எதிர்பார்க்கலாம்? அன்பார்ந்த நேயர்களே, கன்னிராசி அன்பர்களே, 2026 அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொன்னால் வருமானத்தை எப்படி பெருக்கலாம்,
அதே மாதிரி இதை நம்ம எப்படி பண்ணி நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டாக பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு வரும்போது உங்கள்கிட்டலாம் ரொம்ப ரொம்ப ஹம்புளாக, அதாவது ரொம்ப பணிவாக உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு அசட்டில் வச்சுருந்தீங்கனாலோ இல்லை நீங்கள் ஒரு ரூட்டில் போயின்னு இருக்கீங்கனாலோ அதை நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு பாசிவ் இன்கம்க்கு அதாவது யோசிங்களே ஒழிஞ்சு இருக்கிற ஆதாரமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்கம்மை டச் பண்ணிவிட்டு அடுத்த நிலைக்கு போகணுங்கிறது வேண்டாம். ரெண்டாவது விஷயம், எப்பயுமே குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மகானோட வழிபாடு, ஒரு குருவோட வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிட்டோம். நித்தியப்படி தெய்வ வழிபாடுகள் செய்கிறதும், குறிப்பாக வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன, குருவாயூரப்பன் கோயிலுக்கு போய் நீங்கள் நிர்மாலய தரிசனம் இருக்கக்கூடிய காலங்களில் வந்து துலாபாரத்தில் வந்து சீனி, ஒயிட் சுகர் அது கொடுத்து துலாபாரம் கொடுங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, செல்வ கடாட்சம் ஏற்படும். இது வந்து குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு. அங்கே போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய மம்மியூருக்கு போயிட்டு அங்கே முட்டு கொடுத்தல்னு பேர், முட்டு கொடுத்தல்னா தேங்காய் உடைத்தல். அங்கே போயிட்டு அங்கே பகவதி அம்மாவுக்கு போயிட்டு உங்கள் தொழில் ரீதியாகவும் உங்கள் உடல் ரீதியாகவும், இது வந்து உடல் ரீதியான விஷயங்களையே சொல்கிறேன்னா அது பரிகாரம் பண்ணுவாங்க. அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பி வாங்க. ரெண்டாவது விஷயம், உடல் ரீதியான பிணிகள், இதில் கொஞ்சம் தயவு செஞ்சு உழைப்புன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் உடலையும் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதனால் உங்கள் ஃபேமிலி ரீதியாக நீங்கள் நிறைய மிஸ் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணுற விஷயங்களை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நர்வஸ் டிசார்டர் சம்மந்தமாக, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சம்மந்தமாக, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்மந்தமாக, டயர்ட்னஸ்னால சில என்ன சொல்கிறதுனா எதிர்பார்க்காத சில ஒரு ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தமாக இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ளீஸ், நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் வேகங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு விவேகத்தோடு செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்மை நிறைய விஷயம் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ மலை மேல் இருக்கக்கூடிய நம்முடைய ஏழுமலையான மனதார நினைத்து தினசரி உங்களால் முடிந்த காசை எடுத்து வைத்து ஏழுமலையான மனதார நினச்சிட்டே வாங்க. உங்களுக்கு நிறைய இப்போ சொத்துகள் சேரக்கூடிய அமைப்புகளும் அதே போல் நிறைய செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பு. செல்வம்னா ஒன்றும் பணம் மட்டுமே கிடையாது, அதே மாதிரி தொழில் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடைய மாற்று மொழிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டிலே போய் கூட இப்போ நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். பட் நான் உங்களுக்கு ஹம்புளாக சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை வந்து மாற்றிட்டு இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு போகணும், நீங்கள் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றிட்டு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணாமல் அடிஷ்னலாக நீங்கள் ஒரு விஷயங்கள் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். டெக்னாலஜி பேஸ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், டெக்னாலஜினா இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே நம்ம டெக்னாலஜி பாண்டட் தான், சரிங்களா? டெக்னாலஜியை நம்பி தான் நம்ம எல்லாமே போயிட்டுருக்கோம். அதில் நீங்கள் கொஞ்சம் உங்களை பண்ணிக்கிறதும் மேம்படுத்திக்கிறதும், அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அடுத்தவங்களோட என்ன சொல்கிறது, நான் வந்து ப்ரொஃபிஷியன்சி, நான் ரொம்ப சூப்பர், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு இருக்கேன்றதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு உங்களோட பர்சனல் லைஃப்பையும் கொஞ்சம் பாருங்கள் கன்னிராசி அன்பர்களே. அப்படி பண்ணிங்கன்னா 2026 கடைசிக்குள்ளே ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம், ஒரு பிரம்மாண்டமான இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். 2026 கன்னிராசி அன்பர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை அமைய மனப்பூர்வமாக நான் வணங்கும் வாராகியை வணங்குகிறேன். நன்றி. கன்னிராசியை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் சரி, உங்களுடைய உடல் நலனிற்கு பிரதானமான கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு தெளிவான விளக்கம் விஜய் சார் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக துலாம் ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது ஐயா சொல்லுங்க. அன்பு உள்ளம் கொண்ட புதியகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். உண்மை, நீதி, நேர்மை, இந்த மாதிரி எப்போவுமே துடிச்சிட்டு இருக்கிற துலாம் ராசி உத்தமர்களை ரொம்ப ஏமாளிவங்க. மற்றவங்க நல்லா இருந்தால் போகிறோம், நம்ம எப்படி போனால் என்ன, நம்ம வண்டி மேலே ஒருத்த வந்து விட்டாலும் அவன் கீழே விழுந்துட்டானேன்னு போய் அவனை தூக்கி விட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறவங்க துளாராசி நேயர்களை. இப்போது 6ஆம் வீட்டில் சனி போய் உட்கார்றார். அடுத்து 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உட்காரார். 6இல் ஒரு பாவியாவது இருக்கணும். சனி பகவான் ஸ்ட்ராங்காக அங்கே உட்காரார். அந்த வீடு உத்தியோகஸ்தானம். அடுத்து பாக்கியத்தில் 9 இது குரு உட்காராரு. குரு ராசியை பார்க்குறார். அப்போது எதிர்பார்க்காத வேலை, அதிர்ஷ்டம் கிடைக்கும். கண்டிப்பாக வேலை, இது வரைக்கும் வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை உண்டு, வெளிநாடு வேலை. பாக்கியஸ்தானத்தை வந்து பார்க்குறதுனால தந்தை வழி வாரிசு வேலை கிடைக்கும். பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் சுகமாக முடியும். தான செட்டில்மெண்ட் அருமையாக முடிய போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூன் மாதம் வரைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு இதே குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். 10இல் சென்றால் பதவி பறிப்போகும். ஆனால் குரு வந்து தன்னோட சொந்த வீடான மீனத்தை பார்க்குறாரு. அங்கே சனி பகவான் உட்காந்துருக்காரு. இதை விட பெஸ்ட்டு வேலை கிடைக்கும். எப்படிங்க? எதிர்பார்க்காத வேலை, அதிர்ஷ்டம். இப்போ இது வரைக்கும் 40,000 சம்பளம், 60,000 மேனேஜர் போஸ்ட், அந்த மாதிரி கிடைக்கும். அதேமாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க,
இந்த நேரம் அதிக முதலீடு செய்வது சூப்பரான நேரம். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வரும், ரொம்ப பேர் கர்ப்பப்பை பிரச்சனை வரும், டெஸ்ட் பேபி, அது இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அதேமாரி மாணவர்கள் முதல் 3 இடத்தில் இருப்பது அதிகம் இந்த வருடம் துலாம் ராசி நேயர்களே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து விற்க முடியல, அல்லது ஒரு இடம் வாங்க முடியல, அல்லது பிரச்சனை இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஈசானி மூலையில் ஒரு படி மண் எடுத்துகிட்டு வந்து திருச்சிக்கு அருகில் உள்ள மணச்சநல்லூர் என்ற ஊரில் பூமிநாத சுவாமி அப்படின்னு கோயில் இருக்குது. அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணணும். அவங்க அந்த மண்ணை வாங்கிக்கிட்டு அவங்க கோவில் மண்ணை கொடுப்பாங்க. நம்ம எங்கே எடுத்தோமோ அந்த இடத்துல போட்டு 48 நாள் பூஜை பண்ணணும். 48 நாள் அந்த இடம் விற்றுரும், ஈசன் பார்த்துப்பார். அதேமாரி தீராத கடன், நோய், மன அழுத்தம், இவங்க என்ன பண்ணணும்? அதே திருச்சியில் சோமரசம்பேட்டைன்னு ஊர் இருக்குது, அங்கே அகத்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்குது. அந்த கோவிலில் சனிக்கிழமை ஸ்பெஷல் பூஜை. அங்கே என்ன ஸ்பெஷல்னால் எல்லா கோயில்லையும் ஜாதக நோட்டை சாமி மேலே வச்சு தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து சாமிக்கு முன்னாடி படித்து காட்டுவாங்க, அப்படியே ஓப்பன் பண்ணி விரித்து காட்டுவாங்க. ஸோ நம்ம பிரச்சனை வந்து கரெக்டாக 90 நாளில் தீரும் சொல்லி இங்கே எழுதியே வச்சுருக்காங்க. அவசியம் இப்போ இதே மாதிரியே நீங்கள் தர்ம சிந்தனையோடு இருங்க. இந்த வருடம் மட்டுமல்ல, எல்லா வருடம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். வாழ்க வளமுடன். துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் நிச்சயம் சுகமான ஒரு பொழுதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சநாதன் ஐயா, நீங்க சொல்லுங்க, துலாம் ராசி அன்பர்கள் இந்த 2026ஆம் வருடம் இன்னும் என்னென்ன விஷயங்கள், மாற்றங்கள், ஏற்றங்களை எதிர்பார்க்கலாம்? 2026ஆம் ஆண்டு துலாம் பலம் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ராசியாக துலாம் ராசி இருக்க போகிறது. ஏன்னா துலாம் ராசிங்கிறது ஒரு சரராசி, காற்று ராசி. இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போவுமே என்ன கேட்டிங்கன்னா நல்ல புகழ் பெறக்கூடியவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் பல பேரை பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரங்களாக இருப்பாங்க. நல்ல அறிவு சார்ந்த துறைகள், நீதிபதிகளாக இருக்கிறார்கள், பல பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக இருக்கிறார்கள், பல துறைகளில் இருக்காது. இந்த ஆண்டவர்களுக்கு எப்படி பிறக்குதுன்னா, இவங்கள் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்த உடனே என்ன பார்க்குறோம், அங்கே வந்து திரிகோண ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஜாதகத்துடைய வெற்றியை நிர்ணயிக்க பார்க்குறோம். இல்லாவிட்டால் அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இருக்கக்கூடிய சதுர்த்தம், அது கேந்திரத்தில் எப்படி ஒரு ராசி இருக்கும், அது கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேந்திர ஸ்தானங்களை பார்க்குறோம். அதெல்லாம் இல்லைங்க, நல்லபடியாக கிரகங்கள் அமையலை அப்படின்னு சொன்னால், உபஜய ஸ்தானங்கள் நல்லா இருந்துச்சுன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறோம். இப்படி இந்த ஆண்டு பிறக்கிற போது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, இவர்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், இவர்களுக்கு உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அப்படின்னு ஒரு நிலைமையை சொல்லுது. 3ஆம் இடத்துல 4 கிரகங்களுக்கு, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் அந்த உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்துருச்சு. 6ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல கேது பகவான், அற்புதமான ஒரு கிரக நிலை. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஆண்டு, ஜெயம் பெறக்கூடிய ஆண்டு, அதில் சந்தேகம் இல்லை. இதில் என்னன்னா, 11ஆம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்தார். அரசு தொடர்பான காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு வியாபாரியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் புதிய புதிய ஒப்பந்தங்களில் இந்த ஆண்டு கையெழுத்திடுவார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்ல முறையில் கூடி வரும். ஸோ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகுது. நிறைய பேருக்கு கல்யாண விஷயம் துளாராசிக்காரங்களுக்கு கூடி வரப்போகுது. அதே மாதிரி கல்வியில் முன்னேற்றம் தெரியுது. எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவான ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையும். இந்த ஆண்டில் எந்த தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னா, முதல்ல சமயபுரம் மாரியம்மனை வழிபடுங்கள். அதே போல் உங்களுக்கு நல்ல பணவரவு வேணுமா, திருச்செந்தூர் முருகனை சென்று அந்த கடலில் ஸ்நானம் பண்ணிட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு கூடும். ஆக துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் 2026ஆம் ஆண்டு காத்திருக்கிறது. துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் இனி எல்லாம் சுகமே அப்படின்னு அழகான விளக்கம் பஞ்சநாதன் ஐயா கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்த போகிறது ஐயா சொல்லுங்க. குருவே சரணம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மனதில் பட்டதை பட்டென்று பேசக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு இனிதாகட்டும். இந்த ஆண்டு ஆரம்பத்திலே ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணிக்கிறார். அது சுகசானம். சுகசானத்தில் ராகு பகவான் பயணிக்கும் பொழுது வண்டி வாகனத்தில் செல்கிறப்ப மிக கவனமாக செல்லணும். ஏன்னா
வண்டி வாகனத்தை இயக்கும் பொழுது நமக்கு வந்து எண்ணத்தை வந்து வேகமாக போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார் ராகு. அவர் செல்லும் பொழுது சில நேரத்தில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு சுகம் பாதிக்கப்படலாம். இதே காலகட்டத்தில் உங்களை தாயாருடைய உடல்நிலையை மிக கவனமாக பார்த்துக்கணும். இந்த வேளையில் உங்களுக்கு அள்ளி கொடுக்க வல்லவரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வீக ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அந்த பூர்வீக புண்ணியத்திலே சனி பகவான் பயணிக்கும் பொழுது உங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் ஒரு சில பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே வேளையிலே பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் மருத்துவ செலவினம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும், குழந்தைகளுக்காக கல்வி செலவினம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது மட்டுமல்ல, செலவினங்களை வந்தாலும் கொடுப்பதில் வல்லவரான சனியினால் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய கெடுதல் ஒன்றும் ஏற்படாது. நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே வருமானம் நிச்சயமாக இருக்கும், பண வரவும் இருக்கும். அதே வேளையிலே குரு பகவான் உங்களுடைய 8ஆம் ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார். 8இலே குரு போகும் பொழுது வாலியே தன் பட்டத்தை இழந்தார் என்பார்கள். அதற்கேற்ப ஒரு சில கஷ்டங்களும் பின்னடைவும் உங்கள் தொழிலில் இருக்கலாம். இந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலிலே போட்டிகளும் அதிகரிக்கக்கூடும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குரு 9ஆம் இடத்தில் வரும்போது பாகிஸ்தானத்தில் வரும்போது நீங்கள் எண்ணிய காரியம்லாம் கைகூடி வரும், நினைச்ச காரியம்லாம் வரும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். திருமணத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு திருமணம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே வேளை பார்த்திங்கன்னா நீங்கள் அத்தனை பலனையும் பெற வேணும்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் சனி பகவானை வணங்கி வர வேண்டும். அதே மாதிரி சிவபெருமானை வணங்கி நவகிரகத்தை வணங்கும் பொழுது, தம்பதிகளாக இருக்கக்கூடிய நவகிரகத்தை வணங்கும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமா ஐயா, விருச்சிகத்தை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் மாறி மாறி வரக்கூடிய காலகட்டம் தான் இது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. மகேஷ் ஐயா, நீங்க சொல்லுங்க, இன்னும் என்ன விஷயங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 2026ஆம் வருடம் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம்? கிட்டத்தட்ட பல வருஷமாக படாத பாடுபட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் வருஷம் பலன்லாம் தான் இருக்குது. எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ரொம்பவுமே சிரமத்தை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனி இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 10ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவானுடைய தன்மைகளும் இருந்துட்டுருக்கு. ராகு வேற இப்போ வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். படாத பாடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு பயிற்சிக்கு மேலே உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஓடி போனவங்க 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அப்போ வெளியூருக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, வெளிநாடுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய விஷயங்களுக்காக இடமாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். கரெக்டாக இவருக்கு 3ஆம் இடம் அது. அப்போ இடம் விட்டு இடம் மாற்றம், இவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், திருமண காரியம், அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு திருமண காரியம் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கான். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா குரு வந்து மீனராசியை பார்க்கக்கூடியது. இதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். ஜூன் மாதத்துக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ரொம்ப அழகாக ஒரு இது, இந்த புலி வந்து ஒரு விஷயத்தை வந்து அடையிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய டெரிட்டோரியில் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து முதல்ல போய் அதை பார்க்கும், இங்கேருந்து ஓடினா அதை கேட்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கும், அடுத்தது கொஞ்சம் தூரம் அப்படி வந்து அங்கேருந்து குறிப்பாக்கும் ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு, திருப்பி இந்த இடத்துல பார்க்கும், இந்த இடத்துல பார்க்கும். அந்த மாதிரி திருப்பி 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 இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்கன்னா 2026 இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமானதாக இருக்கும். அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், ரஜினி முருகன் வந்து தம்பதியான பார்வதி பரமேஸ்வரரை வேண்டது ரொம்ப நல்லது அப்படின்னாரு. குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் 3வது மனுஷர் மூலமாக, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க, குடும்பத்திலிருந்து பிரிந்தவர்கள் வீட்டுக்குள்ளேயே ஒன்றா தான் இருப்பாங்க. ஒரு லைன் அவங்களுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் இருந்துட்டு இருக்கும். என்னென்னே தெரில, எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு என் கணவருக்கு இருக்குது, மனைவிக்கு எனக்கு இருந்துட்டுருக்கு, வெளியிலெல்லாம் மதிப்பு இருக்கே, வீட்டுக்குள்ளே இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலைகள்லாம் பட்டவங்களுக்கு அவர் சொன்ன வழிபாட்டு முறைகள் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். எனக்குன்னு ஒரு விஷயங்கள் நான் வந்து கணிப்புன்னு போது அது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு. மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டால் குன்று இருக்கும் இடமெல்லாம்
குமரன் இருப்பான். சொந்தமே அவருக்கு தான் சொந்தம். அப்போது அந்த மாதிரி முருகனை வழிபட்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தெளிவான விளக்கங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்காகவே கொடுத்தீங்க ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக தனுசு ராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகுது சொல்லுங்க ஐயா. மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி புதுயுகம் நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாசலில் பந்தக்கால் நட்டு வசந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நேயர்களே, இந்த வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள்ளார உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அனைத்தையும் முன்கூட்டியே நின்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலியமாக பொருளாதார உயர்வுகளும் சப்போர்ட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மனசுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு 8ல் போகிறாரு. ஸோ தொட்டது தொலங்காது என கூறுவாங்க. அதனால் அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலைக்கு போன இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடி செய்த தவறை வந்து சுட்டி காட்டி அதனால் உங்களை டீப்ரமோட் செய்கிறதுக்கோ அல்லது உங்களுக்கு பிடிக்காத வேலைகளை செய்கிறதுக்கோ வந்து மேலிடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதனால் நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஆனால் அந்த மாதிரி மைண்ட் செட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு வெளியே போயிடாதீங்க, பேப்பர் போட்டு போயிடாதீங்க. ஆனால் போனீங்கன்னா பின்னாடி வேலை கிடைக்கிறதுல ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படும், சூழ்நிலைகள் வந்து மாறும். ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தமான அமௌண்ட்டு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அமௌண்ட் வரும், அது உங்களோட பொருளாதார பேக்கனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடன் வாங்குறதையும் தவிர்க்கணும், கடன் கொடுக்கறதையும் தவிர்க்கணும். இந்த காலகட்டங்களில் ஏதாவது வந்து நீங்கள் ஒரு வீட்டை போயிட்டு வந்து இன்சூரன்ஸ் மூலிமா ஏதாவது போயிட்டு அடகு வச்சுருந்தீங்கன்னா அந்த சொத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்குரிய காலகட்டம் மாதிரி இந்த காலகட்டம் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து செய்யுங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கு வனதுர்க்கை அம்மனுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து வழிபடணும். உங்கள் மூல நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா மிளகு வடையை வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கலாம். அதுக்கடுத்து பேரிச்சம்பளம் வந்து போராட நட்சத்திரக்காரவங்க தானமாக கொடுக்கலாம். உத்திராட நட்சத்திரக்காரர் பார்த்திங்கன்னா கொலக்கட்டையை வந்து தானமாக தெய்வங்களுக்கு படைச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த தானங்கள் வந்து உங்களுக்கு உதவி புரியும். அது போக பார்த்திங்கன்னா மாணவர்கள்லாம் கொஞ்சம் சிந்தனையோடு படிக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட எய்மை வந்து கோலை வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நீங்களே வந்து விளைவிப்பீங்க. அதுக்கான முத்திரை பார்த்திங்கன்னா சுரபி முத்திரையை நீங்கள் பயன்படுத்துங்க. வண்டி வாகனங்களில் கவனம் தேவை, உயிருக்கு பங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் முத்திரை எப்படி வைக்கணும் அதையும் சொல்லிடுங்க ஐயா. இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய சிந்தனைகளை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். மாணவர்கள் வந்து உங்களுடைய எய்மை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த சுரபி முத்திரை சிந்தனையை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா ஐயா. தனுசு பொறுத்த மட்டிலும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் அக்கறை, கவனம் தேவை 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 அப்படின்னு கோடிட்டு ஐயா விளக்கி இருக்காங்க. கனியரையா நீங்க சொல்லுங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த புது வருடத்தில் எதிர்பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும்? ஆதிரை, பரணி, முப்பூரம், கேட்டை, தீதோறும், விசாகம், சுவாதி காணாமல் போனால் கிடைக்க மாட்டாங்க. இப்படி ஒரு 12 நட்சத்திரம் இருக்குது. கொடுத்த பணம் வாங்க முடியாது. பயணம் போனவங்க திரும்ப மாட்டாங்க. பயணம் போனது திரும்ப வர வைக்கணும். அதுக்கு என்ன செய்கிறது? அதுதான் முக்கியமானது. ஏன்னா காணாமல் போனால் நாங்கள் பிரசன்னம் பார்க்கும்போது இந்த நஸ்திரங்களில் காணாமல் போன பொருள் கிடைக்குமா, காணாமல் போனவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பழனிமலை முருகன் கோயில். ஏன்னு கேட்டால் அவர் தான் கோச்சிட்டு போனார், திரும்பி வந்துட்டார்ல. அப்போ காணாமல் போனவங்களை பிடிக்கிறதுக்கு எங்கே போகணும்னா பழனிமலை முருகன் கோயிலுக்கு போகணும். ஏன் இந்த ஞாபகம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி தான் பழனிமலை முருகன் கோயில். அந்த பேசின செந்தில்குமார் அந்த பழனி தான், ரைட்டுங்க. அப்போ ஒன்றோடு ஒன்று எல்லாமே ஜோதிடத்தோடு தான் வரும். இந்த தனுசு ராசிக்கு மட்டும் கோதண்ட ராசி அப்படின்னு பேருங்க. ஏன்னா கோதண்டனா ராமர். இந்த இதில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு கோதண்ட கிரகம்னு ஒரு பெஸ்ட்டு பேர் ஒன்று கொடுக்கும். ராகு இருந்தால் கூட கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ராசி வந்து இந்த தனுசு ராசி தான். இந்த மங்கல்யம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது வந்து விருச்சிக ராசியில் 8ஆம் இடத்துல இருக்க அனுச நட்சத்திரத்தை சொல்கிறது. 8வது ராசியில் இருக்க அனுச நட்சத்திரம் அது என்னென்னா பனைவின் பேர். அந்த பனை ஓலையை தான் மங்கல்யம். அதனால தான் 8வது ராசியை வந்து மங்கல்யத்துக்கு வச்சாங்க. பாக்கியம் செய்தவள் யார்? 9ஆம் ராசி.
ஏன்னா அங்கே இருக்க கிரகத்துக்கு கோதண்ட கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ பாக்கியம் செஞ்சவங்கள்லாம் பிறக்கிற ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி தான். நீங்கள் அதிகப்படியான நேர்மையுடையவர்கள் இவர்கள் தான். அதே மாதிரி நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிறோமே, வெளிநாட்டில் யாராவது கூப்பிட்டாங்கன்னா தனுசு ராசின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஜோசியரான்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமாக வெளிநாட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி அதிகப்படியான நேர்மையுடைய ராசியும் அந்த ராசி தான். இதில் ஒரு சின்ன விஷயம் பாருங்கள், 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது அசுபம் சொல்கிறோம், 3ஆம் இடத்துல இருக்க ராகு நல்லதுன்னு சொல்கிறோம், 8க்கு வரப்போகிற குருனால கெடுதல்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் மாறக்கூடிய ராசி இந்த தனுசு ராசிக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேசுகிற காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. அப்போ ராசி 1ஆம் இடம். அதே மாதிரி 3வது இடமான கும்பத்தை பார்க்குறாரு, 1ஐயும் 3ஐயும் பார்க்குறாரு. கடகத்துக்கு வர்றாரு. கடகத்துக்கு வரும்போது 8 அஷ்டம சனி தானே, ஆனால் அட்டம குரு தானே. அட்டம குரு பாதிக்காது. எப்படி பாதிக்காதுன்னு பாருங்கள், 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி மீனத்தையும் பார்ப்பார். அப்போ மீனத்தினுடைய அதிபதி யார்? 2 குடையவன். அப்போ என்னாக 1ஆம் இடம் பார்த்தாரு, டெவலப் ஆகிட்டாங்க. 2ஆம் இடம் வாக்கு பணம், அது அட்டம குருவில் தான் டெவலப் ஆகுறாங்க. 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம், அந்த இதில் தான் பார்க்குது. அதுக்கு அடுத்து பாருங்கள், சிம்ம ராசியிலேருந்து கடகராசிலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுறாரு. சிம்மத்துக்கு வரும்போது மீண்டும் ராசியை பார்த்துறாரு. அப்போ ராசியும் பார்த்துறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 1, 2, 3, 4 இந்த 4 பாவகம் 2026, 2027, 2028 எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், படிக்கிறது யோகம் உண்டு, தனச்சேர்க்கை உண்டு, புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள், வெளிநாடு செல்லும் யோக்கியம் உண்டு, அதே தந்தை வழி ஆதாயம் உண்டு, தாயினுடைய உடல் ஆரோக்கியமாகும், பதவி உயர்வு கிடைக்கும். இப்படி மிகச்சிறந்த விசேஷமெல்லாம் இருக்குது. தனுசு ராசிக்கு மட்டும் ஒன்று. எப்படின்னு பாருங்கள், இவங்க வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, வீட்டுக்கு போகும்போது ஒன்று மாமரம் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆலமரம் இருக்கும். இவங்களுடைய ராசி அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைனாக ஒரே மாதிரி வீடுகள் இருக்க மாதிரி வீடுகளில் இந்த தனுசு ராசி குடியிருப்பாங்க. இதில் ரொம்ப அதிகப்படியான நேர்மையான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தையும் மூல நட்சத்திரத்தையும் சொல்லுவேன். இவங்க வாழ்க்கையில் இன்னும் சிறப்படையணும் அப்படின்னா அந்த அதிகப்படியான நேர்மையை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டாங்கன்னா எந்த வருடம் பொன்னான வருடமே. தனுசு இனி புது தினுசு அப்படின்னு தெளிவான விளக்கம் சொன்னீங்க ஐயா எங்களுக்காகவே. அடுத்ததாக மகர ராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அம்மா சொல்லுங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த ஆண்டு அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் அபரிவிதமாக முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளான திருமணம், வளைகாப்பு போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறும். இதன் மூலமாக அவங்க வீட்டில் ஒரு புது உறவு இருப்பாங்க. திருமணத்தின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையும். அதுவும் சொந்தத்திலே அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கணவன் மனைவி இடையே பிரிஞ்சு இருந்தவங்களும் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, புதுசாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்திக்கலாம். வேலை மாற்றமும் அதுவும் விரும்பிய இடத்துலையே வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா, மனைவியுடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. குடல் சார்ந்த சிறு பிரச்சனைகள் ஜூன் மாதம் வரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உடல்நிலையானது சீராயிரும். இறைவழி நாட்டமானது இவங்களுக்கு அதிகரிக்கும். கோயில், தீர்த்த யாத்திரை வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடுலாம் போயிட்டு வருவாங்க. நல்ல ஒரு சாமி தரிசனமானது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க உழைப்பதற்காக பிறந்தவங்க இவங்க தான். அதனால் பார்த்திங்கன்னா, இவங்க கடினமாக உழைப்பு செய்தாங்கன்னா இந்த ஆண்டு இரட்டிப்பு லாபத்தை இவங்க அடைவாங்க. மேலும் இவங்க வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் சற்று கவனமாக போகணும். இல்லைனா தேவையில்லாத ஃபைன் கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் இவங்களுக்கு இருக்கும். இவங்க முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, யாருக்காகவும் கடனும் கொடுக்கக்கூடாது, வாக்கு கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாது. இது மட்டும் இவங்க பார்த்துக்கணும். இவங்களுக்கு வழிபாடுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மலை உச்சியில் இருக்க கோயில் திருவண்ணாமலை வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சிறந்ததாக இருக்கும். மாணவர்களுக்குன்னு பார்த்தோன்னாலும் மாணவர்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஆண்டாக இருக்குது. கொஞ்சம் முயற்சி செஞ்சு படித்தாங்க அப்படின்னா தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று மருத்துவத்துறை மற்றும் ஐஐடி போன்ற உயர்கல்வி துறைகளில் இவங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அருமையம்மா. அதாவது கொஞ்சம் கவனம் இருந்தால் போதும். மகர ராசி அன்பர்கள் தகரத்தையும் தங்கமாக மாற்றக்கூடிய அற்புதமான பொன்னான காலம் இது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இசக்கி ஐயா, நீங்க சொல்லுங்க, இன்னும் என்ன விஷயங்கள் இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில இந்த புது வருடத்தில் எதிர்பார்க்கலாம்? பொதுவாக இந்த 2026 மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வேலையில் இருந்துட்டு இருப்பாங்க. இந்த 2026 அவங்க வேலையில் ஒரு ப்ரமோஷன் காத்துட்ருக்கு. அதுவும் ஜூலைக்கு மேலே நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம்
திருமணம் நிறைய நடக்கக்கூடிய ராசியினர் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான். இந்த ஜூலைக்கு பிறகு அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தொழில் முயற்சி எடுத்துகிட்டே இருந்து பின்னடைஞ்சிட்டே இருந்திருப்பாங்க. தொழிலில் தடையும் இருந்திருக்கும் போன 2025. இந்த 2026 இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம், ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடகராசியில் ஜூலை மாதத்துக்கு மேலே கடகராசியில் சமசப்தமாக இவரோட ராசியை பார்க்குறாரு. இது ஒரு அபரிதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முயற்சி, அதாவது நீண்ட நாள் முயற்சி பண்ணின தொழில் ரீதியான விஷயத்துலேயும் சரி, திருமண விஷயத்துலேயும் சரி, குழந்தை பேர் விஷயத்துலேயும் சரி, இவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு நன்மை பயக்கக்கூடிய வருஷமாக இந்த ஜூலை பிற்பகுதியில் வந்து இவங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே இவங்க வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. அதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். ஏன்னா இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இவங்க ராசி அதிபதி போய் 3ஆம் இடத்துல போய் நிற்கிறார். ஸோ இந்த முயற்சிகளை கொஞ்சம் தடைப்படுவார். அதே மாதிரி கொஞ்சம் பயத்தையும் உண்டு பண்ணுவார். இந்த பயத்தையெல்லாம் போக்கி இவங்க எல்லா விஷயத்தில் வெற்றி பெறணுமானா திருச்செந்தூரில் போய் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் கடலில் நீராடி திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு மாதம் ஒரு வியாழக்கிழமை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகவும் பொன்னான ஆண்டாக அமையும். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம். அருமையான விளக்கம் ஐயா. மகரத்தை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னாக்க செயல்பட்ட பின் சிந்திக்காமல் சிந்தித்து பின் செயல்படு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கும்ப ராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது ஐயா சொல்லுங்க. அன்பார்ந்த புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ கும்ப ராசிக்கு 2026 எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. 7.5 சனியில் ரொம்ப மாட்டி ரொம்ப சித்திரவதை அடைஞ்சிட்ருக்கீங்க, எப்போடா விடுவு கிடைக்கும் அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சனி, உங்கள் ராசிநாதனே சனி. அவர் உங்களை என்னங்க பண்ண போகிறாரு? சொந்த வீட்டிலே அவர் திருடுவாருங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியே பார்க்குறாரு ஜூன் மாதம் வரைக்கும். அதாவது ரொம்ப சேமிக்க முடியலனாலும் போஜனத்துக்கு பிரச்சனை இருக்காது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ராசியில் ராகு பகவான் போய் உட்காராரு, 7ல் போய் கேது. இப்போது கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டு இருக்கும். யாரால் வரும்? கும்ப ராசினால தான். அவங்களோட பேச்சு 2ல் போய் சனி போய் உட்காராரு. அப்போ வாக்கில் நிதானம் தேவை. இப்போ இதனால் அவங்க குடும்பம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். இவங்க என்ன பண்ணணும்? ஒத்துமையாக இருக்கணும், பணம் வரவு வரணும். பணம் வரவு வரதுக்கு இவங்க அர்த்தநாரீஸ்வரர் அங்கே போகணும், திருச்செங்கோடு. 2வது தெப்பக்குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு தீனி போடணும். 2ஆம் இடம் மீனம். மீனத்துக்கு நீங்கள் தீனி வாங்கி போடும் பொழுது அது நமக்கு வருமானம் பெருகும். 2வது இங்கே ராகு 7ல் கேது. ஏதாவது கோவிலுக்கு முடி காணிக்கை செலுத்தினீங்கன்னா குடும்ப ஒத்துமை சூப்பராக இருக்கும். வாழ்க வளமுடன். அருமை ஐயா. அதாவது கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கவனித்து இருந்தால் இந்த காலம் பொன்னான காலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்க சொல்லுங்க பஞ்சநாதன் ஐயா, கும்ப ராசி அன்பர்கள் இந்த புது வருடத்தில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம்? கும்பராசிக்காரர்கள் வந்து ரொம்ப நல்ல மனிதர்கள். ஆனால் இந்த நல்ல மனிதர்கள்ங்கிறது இந்த உலகத்துக்கு நம்ம உணர்த்த வேண்டியிருக்கு, அதில் தான் தவறிடுறாங்க. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளியனின் கணமையும் காத்தல் அரிதுங்கிறார் வள்ளுவர். ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க, எல்லா காரியங்களையும் நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய கோபம் இருக்குது பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு. எல்லா நல்ல காரியங்களும் செய்துட்டு ஒரு கோபப்படுகிற போது இவருடைய பெயர் கெட்டு போகிறது. ஒரு காலகாலமாக கும்பராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு. இப்போ எப்படி இருக்குது கிரகநிலைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராசியில் வந்து சந்திர பகவான் இருக்கார், அவர் மேலே ராகு போகிற போது பலருக்கு வந்து ஒரு உடல்நல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு மனசுக்கு பாதிப்பு, எதிர்பார்க்கறது நிறைவேறலை அப்படிங்கிற கவலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த கவலையை போக்கக்கூடிய நாயகனாக இங்கே குரு பகவான், அவருடைய பார்வை, அந்த தீட்சணியம் இவாளை நல்லா காப்பாற்றுறது. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த குரு பகவான் யாமிருக்க பயமேன் அப்படின்னு இருக்கார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கணும். அந்த சனி போக்கு சனி தான், ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல தன வருமானத்தை தருவார். அவர் போகிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு நல்ல தன வருமானம், உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம், உங்களுக்கே ஒரு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கல்யாண விஷயம் கூடி வர போகிறது. உங்கள் வீட்டில் மகனுக்கோ மகளுக்கோ திருமண விஷயம் எதிர்பார்த்தீங்கன்னா அது கூடி வர போகிறது. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் கூடி வரும். அதே போல் 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி அந்த குரு பகவான். அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பின் மூலமான ஒரு நல்ல வருமானம், செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக நல்ல வருமானம், பார்த்துட்டு இருக்கிற ஆஃபீஸில் திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், அந்த ப்ரமோஷனால் வருமானம் பெருகக்கூடிய யோகம் அப்படின்னு அற்புதமாக இருக்குது. அந்த குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த வாழ்க்கையில் உருவாக்கி தரும்.
இந்த 2026 முற்பாதியிலேயே உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி லாபங்கள் பெருகும். ஒரு அரசு பதவி எதிர்பார்க்குறீங்கன்னா அரசு பதவி கிடைக்கும். அரசு துறையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க துறையில் இருந்துட்டு எனக்கு ப்ரொமோஷன் தடப்பட்டிருக்குங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல ஒரு வாகனம் இந்த ஆண்டு நிச்சயமாக கார் வாங்கிடுவீங்க. அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க எனக்கு வாழ்க்கையில். இப்போ பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபம் இந்த குரு பகவானுடைய பார்வையினால் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஹாஃபில் அந்த குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி 6வது ஸ்தானத்துக்கு வந்த பிறகு சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஃபினான்ஷியல் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், அதை மட்டும் பார்த்துக்கணும். கும்பராசி வெற்றி பெறக்கூடிய ராசி தான் 2026. அப்போ என்ன செய்தால் நம்ம தெய்வத்தை வழிபட்டால் இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படி தானே கேட்குறீங்க? இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை வழிபாடு செய்யணும். அது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பலன். அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும். முடிந்தால் ஸ்ரீ சூக்தம் பாராயணம் செய்யுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். இன்னொரு புறம் கும்பகோணத்துக்கு போகணும். கும்பராசியில் பிறந்துட்டாலே கும்பகோணம் போகணும். அங்கே இருக்கக்கூடிய கோவில்களெல்லாம் தரிசனம் பண்ணணும். அந்த கோவில்களுக்கு நீங்கள் போக போக உங்கள் வாழ்க்கை ஒரு கோபுரமாக உயர்ந்து கொண்டே இருப்பதை கண்கூடா பார்க்கலாம். இந்த ஆண்டு நல்ல ஆண்டா உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையான விளக்கம் ஐயா. கும்பராசி பொறுத்த மட்டிலும் நல்ல காலம் தான். ஆனா மூக்குக்கு மேல வரக்கூடிய கோபத்தையும் மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய வாய் மீதும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவாக மீன ராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது ஐயா சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது குருநாதர் கணீரையா அவர்களை வணங்கி, மீனராசிக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குது. காரணம் என்னென்னா, இத்தனை நாளாக சனி பகவான் ராசியிலே இருந்து பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்தார். இப்போ உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்ச பலத்தை அடைய போகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் 11ஆம் இடம் உங்கள் ராசி இந்த மூணையும் குரு பகவான் பார்ப்பதனால இத்தனை நாளாக உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம், இது நாள் வரை உங்களுக்கு கிடைக்காத மரியாதை, இது எல்லாமே கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தோற்றமே மாறக்கூடிய அமைப்பு, முகப்பொலிவு பெறக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நடக்க போகுதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் சுமாராகவும், ஜூன் மாதத்திற்கு பிறகு சூப்பராகவும், வருட இறுதியில் டூப்பராகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசினா அது மீனராசிக்காரர்கள் தான். இந்த மீனராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் நிறைய சாதனைகளை, அதாவது ஆராய்ச்சி பண்ணி படிக்கக்கூடியவர்கள் நிறைய விஷயங்களை ஆராய்ந்து சாதனை படைப்பார்கள். அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அனுமாருக்கு நல்லெண்ணெயில் தீபம் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அவர்கள் குழந்தைகள் படிப்பதற்கு சகலகலாவள்ளி மாலை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குங்க. கிட்டத்தட்ட 10 பாடல்களை கொண்டது. அதை தினசரி காலையிலையும் மாலையிலையும் படிச்சுட்டு வரணும். என்ன காரணம் அப்படின்னா, குமரகுருபரர் ஒரு டைம் காசிக்கு போனார். அந்த காசியில் வடமொழி அவருக்கு தெரியாது. அதை படிப்பதற்காக வடமொழியை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கலைவாணி மேலே, அதாவது சரஸ்வதி தேவி மீது அவர் பாடலை ஏற்றினார். அதற்கப்புறம் அந்த வடமொழியை சிறப்பாக அவர் பேச ஆரம்பித்தார். அதனால் எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அவர்கள் இந்த சகலகலாவள்ளி மாலையை படிக்கும் பொழுது சிறப்பான ஒரு அனுகூலத்தை நம்மளால் பார்க்க முடியும். நன்றி. அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் சுமார், சூப்பர், டூப்பர் அப்படின்னு 3 கேட்டகரியா அவங்களுடைய வாழ்க்கையை பிரிச்சிருக்காங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த வருடம் இன்னும் இந்த விஷயங்கள்லாம் மீனராசி அன்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்க நீங்க எதை சொல்வீங்க? மீனராசி நண்பர்களுக்கு 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்மத்தில் சனி, அதெல்லாம் 7.5 சனிலாம் ஒன்றும் பண்ணாது. அது எப்படி பண்ணாமல் இருக்கும்? 7.5 சனி நல்லா தான் போட்டு வாட்டி எடுக்கும். சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தருக்கு உடம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு மன சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் இருந்துன்னு இருக்கும். எந்த இடத்துல யார் எதில் எமோஷ்னலாக வீக்காகிறாங்களோ அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த பாதிப்பை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார். அதெல்லாம் எந்த மாற்றமும் பாரபட்சமெல்லாம் பார்க்க மாட்டார். இவர் இந்த பேராச்சே, இவர் இந்த பேராச்சேன்னெலாம் விட்டெல்லாம் கொடுக்க மாட்டார். அதேமாதிரி மூட்டு எலும்பு சம்பந்தமான உபாதைகள் அப்படிங்கிறது நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தம்பி சொன்னார் சுமார், அதுக்கப்புறம் சூப்பர், அப்புறம் டூப்பர்னாரு. அந்த டூப்பரை நிறைய எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் எங்கே வயசான மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. எப்போவுமே காப்பி பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மீனராசி அன்பர்களுக்கு இப்போ அது நிறையா இருந்துட்டுருக்கும். இங்கே உங்ககிட்ட இப்போ தான் உங்களை நினச்சேன்
அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்தாங்கன்னா இப்போ தான் உங்களை நினச்சேன். இப்படி எல்லாத்துக்கிட்டையும் இதையே காப்பி பேஸ்ட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போ மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தர் பக்கம் மரியாதை நமக்கு கிடைக்கணுமே. இவங்க என்னென்னா பணம்லாம் எதிர்பார்க்குறது ரெண்டாவது, மதிப்பு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் விவரமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வீடோ இடமோ வாங்கி கமிட்மெண்ட்ஸை உருவாக்கி விட்டு அதுக்கப்புறம் அதில் செயல்பட்டு அதில் கொஞ்சம் துக்கத்தை கண்டுபிடிச்சி கொஞ்சம் வருத்தத்தை கண்டுபிடிச்சி வெளியிலலாம் மரியாதை இருக்குது வீட்டில் இல்லையேன்னு கொஞ்சம் சொல்லி அப்படியே இதாகிடுவாங்க. ஏன்னா வீடு கட்டும்போது கஷ்டமாக இருக்கும், கிரகப்பிரவேசத்தில் சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இப்படி டக்குன்னு கீழே போட்டு எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த காரியத்தை சாதிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக வரும். நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கிற பிரயாணங்கள் இருக்கும். எதுலேயுமே கிளாரிட்டி இல்லாமல் ஒரு அப்படியே தன்னை மூடி மாதிரி வச்சுட்டு இருந்த விஷயங்கள்லேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எலெக்ஷன்லாம் இப்போ வரும்போது எலெக்ஷன்லலாம் ஒரு நல்ல பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, நல்ல ஒரு முயற்சி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். தன் வசப்படுக்கிறதுக்குண்டான அந்த தன்மைகள்லாம் நிறையா அவர்கள் பார்ப்பார்கள். எந்த சான்ஸ் கிடைத்தாலும் இந்த சான்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்போவுமே மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லக்கூடாது. அது மனசுக்குள்ளேயே இருக்கட்டும், நம்ம அழுதுகிட்டே இருப்போம், ஆனால் வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை ரொம்ப அழகாக காண்பிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ராசி என்னென்னா மீன் ராசி. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஜெயிச்சதுக்கப்புறமும் பழசை அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மைகள் அவர்களுக்கு இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆஃப்டர் ஜூன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். 12ல் ராகு இருக்கும்போது தோல் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பாட்டி தாத்தாவுடைய இறப்புகள் அப்படிங்கிறது கவனமாக இருக்கணும். மற்றபடி மீனராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி விக்னேஷ் சொன்ன மாதிரி அவர்களுடைய வழிபாட்டில் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, ஷடானனம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூர வாகனம் ருத்ரசூர்ணம் சுரசன்யநாதம் குகம் ஷடாகம் சரணம் பிரபத்தேன்னு சொல்லி முருகப்பெருமானை அவர் காலை பிடிச்சிட்டோம்னா எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இப்போ எல்லாத்துடைய பலன்கள் ரொம்ப அற்புதமான ஜோதிடர்கள், அது மட்டும் இல்லாத ரொம்ப அழகாக ஜோதிடத்தை படித்து ஒரு குரு முன்னாடி எடுத்து சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அத்தனை பேரும் சேர்ந்து ரொம்ப அழகாக இதை எடுத்து சொன்னாங்க. இந்த நியூ இயர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு காம்போ இயராக வரணும். இந்த கேள்வி கேட்குறது ஒரு பெரிய ஞானம்னு சொல்லுவாங்க. அழகாக அவர்கள்ட்ட கேட்டு ஒவ்வொரு ராசி பேரும் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் கேமராமேன், அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய முயற்சி, ப்ரொடியூசர் எல்லாத்துடைய முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றி. எல்லாத்துக்கும் இந்த நியூ இயர் ஹாப்பி நியூ இயராக வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பஞ்சநாத் ஐயா, நீங்க சொல்லுங்க. நம்ம 12 ராசிகளுக்கு உரித்தான ராசி பலன் பார்த்தோம் இல்லைங்களா? குறிப்பாக ஜாக்பாட் அடிக்க போகும் ராசிகள் இவைதான் அப்படின்னு நீங்க பின் பாயிண்ட் பண்ணி சொல்வீங்களா? அதாவதுமா, இந்த ராசிகளில் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் பெரிய உயர்வு அப்படின்னு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க போகிற ராசிகள் 3 ராசி இருக்குது 2026. அதில் முதல் இடத்தை பெறக்கூடியது விருச்சிக ராசி, மிகப்பெரிய உச்சத்தை தொட போகிறாங்க. அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், பொருளாதார உயர்வு காத்திருக்கு. கன்னி ராசிக்காரர்களும் மிகப்பெரிய சாதனைகள் புரிவார்கள், நிம்மதி பெறுவார்கள், ஜாக்பாட் அடிக்க போகுது. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய வெற்றியை சிம்ம ராசி பெறப்போகிறது. ஜூன் மாதத்திற்கு முன்பே சிம்ம ராசி ஒரு பெரிய வெற்றியை பெறப்போகிறது. அஷ்டமத்து சனி இருந்தால் கூட ஒரு பெரிய வெற்றியும் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அருமை ஐயா. அதாவது இந்த ராசிகள்லாம் அப்பாடான நிம்மதி பெருமூச்சு நிச்சயம் விட முடியும் அப்படின்னு சொன்னீங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க, இன்னும் வேற எந்த ராசிக்காரர்கள் இந்த வருடம் எங்களுக்கு உரித்தானது அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் கும்பராசி, மிதுன ராசி 3 பேருக்குமே ரொம்ப அருமையான காலகட்டமாக இந்த வருஷம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தின் விலை அப்படிங்கிறது உச்சாணி கொம்புல நிற்குதுங்க. ஒரு பேப்பரில் தங்கம்னு எழுதி வச்சா கூட அது கூட பல 1000 ரூபாய்களுக்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தங்கத்தின் நிலை இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது? தங்கம் எங்கள் வசம் தங்குமா? அதாவது ஒரு குரு இப்போ கடகராசிக்கு போக போகிறார். நீங்கள் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 26,090 ரூபா. இன்றைக்கி நீங்கள் ரேட் எடுத்து வச்சுக்கோங்க. 12 இயர்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள் தங்கத்தில். அப்படி இருக்கும்பொழுது அது ஏறிட்டே இருக்குது. இன்றைக்கி அரசாங்கம் தங்கத்தை வாங்குறாங்க. இன்றைக்கி நிறையா பார்த்திங்கன்னா தங்க பாண்டு வாங்குறாங்க. பேப்பராக தங்கம் இருக்குது இப்போது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தங்கத்தின் மேலே முதலீடுகள் ஜாஸ்தியாகுது. தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்குது. நடுவில் இறங்குறது, ஆனால் திருப்பியும் தங்கத்தின் விலை ஏறிட்டே இருக்கிறது. எனக்கு இறங்கும். குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2027, 28 வரைக்கும் ஏறும். அதில் நடுவில் இறங்குற மாதத்தோட டபுள் மடங்கு ஏறுறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆக தங்கம்
எல்லாரும் நான் ஏற்கனவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது இதே புதியுகத்தில் சொல்லும்போது சொன்னேன் என்னென்னா தங்கத்தை வந்து வாங்கி வச்சுக்கணும், தங்கம் வந்து இது இப்போ நம்ம வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொன்னோம். இதே வார்த்தையை கரெக்டாக 3 இயர்ஸுக்கு முன்னாடி பஞ்சநாதன் வந்து சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதே நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார். அது மாதிரி தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஏறும். எவ்வளோ சீக்கிரம் தங்கமெல்லாம் வாங்கி வைக்கிறீங்களோ நல்லது. கூட வெள்ளியும் சேர்த்து வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, மண்ணுல போட்ட காசோ பொண்ணுல போட்ட காசோ என்னைக்குமே வீணாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க, குறிப்பா இந்த மாதத்துல தங்கத்தை நம்மால் வாங்க இயலும் அப்படின்னா நீங்க எந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு மாதம் சொல்வீங்க? 2026 ஆகஸ்ட் மாதம் தங்கம் விலை குறையும். அப்போ தங்கம் வாங்குறதுக்கான நேரம், வெள்ளியை விற்கிறதுக்கான நேரம், அப்போ வெள்ளி விலை ஏறும். ஓகே, ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, தங்கத்தை வாங்குவதற்கும் வெள்ளியை விற்பதற்கும் ஏற்ற ஒரு காலம் அது அப்படின்னு சொன்னீங்க. நன்றி அம்மா. அடுத்ததாக மிகப்பெரிய ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அரசியல் இல்லைங்களா? அதில் வந்து தேர்தல் இப்போ இந்த வருடம் வரப்போகிறது. ஸோ அரசியலில் உச்சகட்ட மாற்றத்தை எதிர்பார்க்க இயலுமா? எப்படிப்பட்ட மாற்றமாக அது இருக்கும் ஐயா, நீங்க சொல்லுங்க. இந்த 2026 அரசியல் அப்படிங்கிறது ஜோதிட அடிப்படையில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும். அதே போல் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது இப்போ யார் எதிர்க்கட்சியாக இருக்காங்களோ அவங்க தான் எதிர்க்கட்சியாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த ஓட் ஷேரிங்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட் ஷேரிங் பர்சன்டேஜ் மேபி இந்த சினிமா துறையிலேருந்து வரக்கூடிய திரு விஜய் அவர்கள் பெறலாமே ஒழிஞ்சு, பட் இதில் ஜெயிக்கக்கூடிய சிஎம் பதவிக்கு வரக்கூடிய அமைப்பு வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு உள்ள கட்சி தான் இருக்கும். பட் 200+ வருமா அப்படிங்கிறது இல்லை. பட் இருந்தாலும் இப்போ ஜெயிக்க போகிற அமைப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி தான் வரும்ன்றது தான் ஜோதிட அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்பு. அன்பர்களே, தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. கணியரையா, நீங்க சொல்லுங்க, பொதுவாக இந்த விஷயம் எல்லாம் ஒரு அரசியல் விஷயம் வந்து ரொம்ப அழகாக சொன்னார் விஜய். அதை வந்து ரொம்ப அழகாக சொன்னார். அரசியல் எப்போவுமே எப்போது கணிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேர்தல் டேட் வந்து அறிவிக்கணும். அதாவது அந்த மாதம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது யாருக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது. அதாவது இப்போ நம்ம சொல்கிறதும் மாறலாம், ஆனால் சதவீதம் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது இப்போ சதவீதம் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னார். அந்த காலகட்டத்தில் சொன்னதும் மாறலாம். ஏன்னா ஆனால் இப்போ இருக்கிற சதவீதம் டிஎம்கேக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எப்போவுமே அந்த தேதி வந்து அறிவிக்கும்பொழுது நமக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதாவது யாருக்கு வந்து சாதகமாக இருக்குது யாருக்கு பாதகமாக இருக்குது, கடகராசி வருமா அல்லது ரிஷபராசிக்கு நல்ல சாதகமாக இருக்கா, சிம்ம ராசிக்கு நல்ல சாதகமாக இருக்கா, கன்னி ராசிக்கு நல்ல சாதகமாக இருக்கா, இப்படி எதுவுமே இல்லாத மகர ராசிக்கு சாதகமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு ராசியும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு அப்போத்த சூழ்நிலையில் நமக்கு பார்ப்போம். எலெக்ஷன் டேட்டை வச்சு தான் இதை வந்து கணிக்க முடியும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. கனியரையா, நீங்க சொல்லுங்க, பொதுவாக இந்த விஷயங்கள்லாம் இந்த புது வருடத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஜனவரி மாதமே தங்க விலை அதாவது தங்க விலை எப்படி வேணாலும் ஏறட்டும், ஆனால் வாங்க மாட்டாங்க, அப்படி ஸ்டக்காகி நிற்கும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு தொற்றுநோய் அதிகமாக இருக்குது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானாவில் சுவாச கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்பெயின், இத்தாலியில் உள்நாட்டு கலவரம் ஏற்படும். ஆசிரியர்கள் போராட்டம் ஏற்பட்டு அதை அரசுக்கும் ஆசிரியர்களுக்கும் எதிரெதிர் நிறைய கருத்துக்கள் ஏற்படும். இணையவழி சூதாட்டத்தில் கடலூர், அரியலூர், நாகப்பட்டினம் இவங்க வந்து நிறைய பாதிப்படைவாங்க. ஜம்மு காஷ்மீரில் நிலம் சார்ந்த விதிகள் வந்து அரசு விதிக்க போகுது. விண்வெளித்துறையில் வளர்ச்சி ஏற்பட போகுது. நமக்கு அணுகுண்டு சோதனைகள் நடத்தப்படும். அழிவு தரும் ஆயுதங்கள் அதிகமாக உருவாக்குவாங்க. விஞ்ஞானம் வந்து நல்ல வளர்ச்சி அடைய போகுது. தீர்த்த யாத்திரை செல்கிறவங்களுக்கு மட்டும் தடைகள் ஏற்படும். அசம்பாவிதம் தான் அங்கே அடிக்கடி நடக்கிற மாதிரி, எப்போதும் நடக்கிற மாதிரி இந்த டைம் நடக்குது. இந்த ஆலயங்கள் பராமரிக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மத தலைவருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த வருஷமும் நேரடி இப்போ தாக்கம் இருக்குது. போன டைம் நம்ம சொல்லும்போது முருகன் வந்து எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னோமே, வந்தாரா? இந்த டைம் பெருமாள், ரைட்டுங்களா? பெருமாள் அழகாக வருவார். நிறைய அவருக்கு விசேஷமான இதெல்லாம் கொண்டாடப்படும். அரசியல்வாதிகள் அந்தரங்க விஷயங்கள் வெளியில் வரும். உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் உண்டு. உலக அளவில் நம்ம தமிழ்நாட்டிலேயும் மாற்றம் உண்டு. வழிபாட்டு ஸ்தலங்களில் மோதல்கள் உருவாகும். அதே மாதிரி கண் நோய் அதிகமாக பரவும். இந்த வருஷம் குழந்தைகள் பிறப்பு, போன டைம் நம்ம புத்தாண்டு தமிழ் புத்தாண்டில் குழந்தைகள் பிறப்பு அதிகம் சொன்னோம், ஆனால் நியூ இயர் புத்தாண்டில் குறையும் சொல்லியிருக்கிறோம். தபால், கல்வி, ஐடி, சுற்றுலாத்துறை, போக்குவரத்து துறை வந்து அதிகமான முன்னேற்றம் ஏற்படும். தொழிலாளர்களுக்கு இது ஒரு பொற்காலம் சொல்லக்கூடிய காலம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகம் மாணவர்கள் உலக அளவில் புகழ் பெறுவார்கள். நிதி நிறுவனங்கள் பல தடைகளை நெருக்கடிகளை சந்திக்கும். கலைத்துறை சார்ந்த சங்கங்கள் பிளவு ஏற்படும். நாட்டில் விவகாரத்து வழக்குகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாகும். படங்கள் வெளியிடுவதில் சர்ச்சைகள் உருவாகும். தமிழ்நாடு, இலங்கை உலக அளவில் புகழ் பெறும். தமிழகத்தில் ஆட்சியாளர்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும்.
சமூக சேவை தர்ம ஸ்தாபனங்கள் பிரபலமாகும், அவற்றில் தாராள நிதி உதவி கிடைக்கும், தனுஷ்கோடியை பற்றின செய்திகள் மீண்டும் வரும், நாற்கால் பிராணிகளால் மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடும், யானைகள் விபத்து ஏற்படும், வனத்துறையில் பணியாற்ற ஊழியர்கள் பணி நீக்கம் அல்லது பணியிடை மாற்றம் ஏற்படுவார்கள், வண்டலூர் மிருகங்கள் இன்னி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், வண்டலூர்லேருந்து மிருகங்கள் தப்பிச்சதாக செய்திகள் வரும், குழந்தைகள் பெண்கள் நலம் சார்ந்த விதிகள் வகுக்கப்படும், ஆறுகள் தூய்மை பணி ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறோம். நீங்கள் கொடுத்த டயத்தில் இவ்வளோதான் பேச முடியும். மீண்டும் சந்திக்கும் போது மீண்டும் பேசுவோம். இது போதும் எங்களுக்கு, இது போதுமே, வேற என்ன வேண்டும், இது போதுமே அப்படின்னு சொல்லணும். எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கணியரையா, மிக்க நன்றி. ஆமா, நீங்கள் சொல்லுங்க, இன்னும் வேற என்ன விஷயங்கள் பொதுவாக இந்த புது வருடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா ஐயா சொல்றது கேட்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். மகேஷ் சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த அரசியல் இதில் பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த தடவை வந்து அரசியலில் பிளவு ஏற்படும். பிளவு ஏற்படுறதால அந்த ஓட் ஷேரிங்குன்றதுல ஒரு பயங்கர ஒரு டைட் வார் மாதிரி தான் இந்த தடவை இருக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும். நாடுகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நிறைய இயற்கை சீற்றங்களை சந்திக்கும், அவங்களுக்குள்ள புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்தாகும். எல்லைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பதட்டமான சூழல் வந்து நிலவுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. தகவல் தொடர்பு இருக்குல்ல, அது வந்து நமக்கு இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்கும்ல, அது திடீர்னு கொஞ்சம் நேரம் செயல் கோளாறு வந்து நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த வருடம். ஓகே, இப்போவே பாதி நாள் அப்படிதாம்மா இருக்கு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இசக்கி ஐயா, நீங்க சொல்லுங்க. அதாவது நம்முடைய நாட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? விவசாயத்தின் நிலை இந்த புது வருடத்தில் எப்படி இருக்க போகிறது? விவசாயியின் நிலை என்ன? அதாவது இந்த வருடம், இந்த 2026ஆம் வருடம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் வளர்ச்சி பாதையில் தான் இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரழிவால் விவசாயிகளும் விவசாயமும் நாசமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கரும்பு, நெல் இது சார்ந்த விவசாய பொருட்கள் அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய உணவுப் பொருட்கள், அதாவது வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி விவசாய பொருட்களுடைய விலையேற்றம் வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த ஜூலை மாதத்துக்கு பின்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கு வந்து ஒரு பேரிழப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குங்கிறது சொல்லலாம். கேட்கும் போதே மனசு பதிருது. அதாவது சொல்வாங்க, அவங்கெல்லாம் வந்து சேற்றில் கால் வைத்தாதான் நம் சோற்றில் வந்து கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான விவசாயியின் நிலை வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு அப்படின்னு இசக்கியா சொல்லியிருக்காங்க. அம்மா, நீங்க சொல்லுங்க, இந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ஐயா, நீங்களும் சொல்லுங்க. அதாவது இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவர் வந்து விவசாயத்தை பற்றி சொன்னார். ஆனால் வேலை வாய்ப்பு, நம்முடைய இந்தியர்கள் வந்து வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறாங்க. குறிப்பாக அமெரிக்க தேசத்தில் நம்முடைய இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் வந்து கடுமையான ஆண்டாக இருக்கும். அங்கே வந்து ஆட்சி செய்யக்கூடியவர் வந்து பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. விசா ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அப்போ இவர்களெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு வந்து கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு பயிற்சி அடையக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவும் பல ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைக்குரிய அமைப்பாகவும் தான் அமெரிக்க தேசத்தில் அவங்க இருக்கிறது அமைய போகிறது. அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது அவரவர் சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஜோதிடரை அணுகி அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு அமெரிக்க தேசத்தில் விசா கிடைக்குமா, கிடைக்காதா, தப்பித்துக் கொள்ள முடியுமா, வேற நாடுகளுக்கு செல்ல முடியுமாங்கிற அந்த முக்கியமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, விவசாயத்தின் நிலை, விவசாயியின் நிலை என்ன, எப்படி இருக்க போகுது? வேற என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ரீதியான இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்? விவசாயம் பொறுத்த வரைக்கும் ஐயா சொன்ன மாதிரி பேரழிவுகள் வந்து இயற்கை பேரழிவுகள், சீற்றம் வந்து இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு மழைக்காலம்ன்றது பார்த்திங்கன்னா இந்த ஜூலைக்கு அப்புறம் தான் வந்து வர ஆரம்பிக்கும். போன வருடத்தை விட இந்த வருடம் வந்து மழையோடைய அளவு வந்து 20% அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வந்து குரு வந்து நீர் ராசியிலையும் சனி வந்து நீர் ராசிலையும் பயணிக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மழையோடைய அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் வெள்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் விவசாயத்தில் வந்து அழிவுகள் நிறையா வரும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி தொழில் வளர்ச்சியில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏஐ ரிலேட்டட் டெக்னாலஜிஸில் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து மக்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ தொழில்துறை வளர்ச்சிகள் வந்து நல்ல விதத்தில் இருக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. கலை சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம எப்படி மழையினுடைய அதிகம் சொல்கிறோம் இல்லையா, அது கரெக்டாக பாருங்கள். அக்டோபருக்கு பின்னாடி மழை இல்லாமல் போகும், வறட்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம நீர் சேமித்து வைக்கணும். காரணம் வந்து அந்த கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது. அக்டோபர் அதுதானே ரெய்னி சீசன் இல்லைங்களா? அக்டோபர் நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் நவம்பர் டிசம்பர்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மழை வராது.
சும்மா நார்மலாக தான் போகும். இப்போ இருக்கிற மழையுமே வந்து பாதிப்பை தரக்கூடிய மழைகள் இல்லை. இந்த வருடம் பூராமே பாதிக்காது. ஆனால் அடுத்த வருஷம் அந்த அக்டோபருக்கு பின்னாடி மழையை வந்து நம்ம ஏங்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. பெய்யும் போதே நம்ம சேமித்து வைப்பது சாலச் சிறந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயம் கொடுத்தீங்க. மகேஷ் ஐயா, நீங்க சொல்லுங்க, அதாவது கலைத்துறை அப்படின்னு பொறுத்த மட்டும் என்னென்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்? ஃபிலிம் ஸ்டார்ஸோடைய வாழ்க்கையில அவங்களுடைய படங்கள் வரிசையில வந்து சக்சஸ் யாருக்கு கிடைக்க போகுது? இப்போது இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்குது பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சுக்கரனுடைய வீடு தான் அது. சுக்கரனுடைய வீடு தான் அது. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் என்ட்ரியே ஒரு கலை சார்ந்தவர் தான் என்ட்ரியும் கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் பேசவும் படுகிறது. 2 பேர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கலையில் தான் இருந்திருக்காரு. இப்போ இருக்கிறவரும் கலையில் இருக்கிறதுக்குண்டான ஒரு பெரிய, அதனால் இந்த தெரிந்த முகங்கள் கலை சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக ரிஷபராசிக்கே நல்லா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வருஷத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. பொதுவாக இந்த வருஷத்தில் பிரபல்யமாகக்கூடிய சிங்கர்ஸ் எல்லாம் பிரபல்யமாகும். நீங்கள் பரதநாட்டிய கர்நாடகா சிங்கர்ஸ்க்கெல்லாம் மிகப்பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் இந்த வருஷத்தில் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருந்துருக்கு. மார்கழி மாதமானால் தான் நாங்கள் பிரபல்யம்னு இல்லாமல் எல்லா மாதத்துலேயும் பிரபல்யமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பஜன்ஸ், இன்னும் இந்த பஜன்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப நல்ல பெருசாகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டா எல்லாத்தோடைய கையிலையும் பார்த்துட்டிங்கன்னா டிவி இருக்குது. எல்லாத்தோடைய கையிலையும் இன்ஸ்டாவில் இது போன்ற இந்த ஆப்லாம் நிறையா வந்து அது இன்னும் டெவலப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. என்ன கேட்டால் கலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல முன்னேற்றமும், அதுவும் இல்லாமல் இப்போது விஜய் சாருக்கு ஒரு அற்புதமான படம் வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் சூர்யா சாருக்கு ஒரு அற்புதமான ஒரு படம் வருது. இதன் மூலமாக திருப்பி இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப பிரபல்யமாக பேசப்படக்கூடிய படமாக மாறும் அப்படின்ட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் சின்ன படங்கள்லாம் இன்னும் பிரபல்யமாகவும் இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாரும் ஒரு தடவையாவது அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பிரபல்யமாக சக்க போடுறாரு நீங்கள் சொன்ன மாதிரி. அந்த மாதிரி புது நடிகர்கள், முந்தியெல்லாம் பிரபல்யமானவர்கள் நடித்தால் தான் அது வந்து ஹிட் ஆகும்னு சொல்கிறத விட புது நடிகர்கள் வந்தாலே ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்குண்டான ஒரு வருடமாக இந்த வருடங்கள் வந்து இருக்கும். நடிகர்களை காட்டிலும் அவரது நடிப்பே பேசப்படும் தருணம் இது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க. அதாவது அன்பார்ந்த நேயர்களே, இப்போ இந்த 2026 இந்த தங்கத்தை நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் பண்ணுங்கள், அதில் வந்து நம்ம இதை நீங்கள் வைக்க நீங்கள் அந்த யூனிட்ஸாக பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய சட்ட விதிமுறைக்கு இருந்தால் மட்டுமே அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுங்கள். அப்படி இல்லாத விஷயங்களில் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்புகளும், வெள்ளி சம்பந்தமான இந்த ஆன்லைன் மூலமாக இத்தனை கிராம் இருக்குன்னா அவங்கள்ட்ட ரியலான ரெகுலேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கள். இல்லைனா ஏமாறக்கூடிய அமைப்புகள் வரும். இது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாகவே பார்த்திங்கன்னா ஓரின கல்யாணங்கள், அதே மாதிரி சில பிரச்சனைக்குரிய விஷயங்களுக்குள்ள பெரிய தீர்ப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள், அது சட்ட வடிவமாகக்கூடிய அமைப்புகளும் இந்த வருஷம் நடக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. பண விஷயத்தை அவர் சொல்லும்போது இந்த ஆண்டுகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பண மோசடிகள் இருக்குது பாருங்கள். ஆன்லைன் மோசடிகள், ஆன்லைன் விஷயத்தில் கைது பண்ணுறாங்க, பண மோசடிகள் நிறைய நடக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் இந்த ஆண்டு மிக கவனமாக இருக்கணும். பண பரிவர்த்தனைகளில், பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வருஷம். கவனம் நிச்சயம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கணேரியா, நீங்கள் சொல்லுங்கள், மீடியா பொறுத்த மட்டிலும் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? மீடியா பொறுத்த அளவுக்குமே நீங்கள் இப்போ பாருங்கள், அதாவது நாடகத்துறையில் இருக்காங்களே சினி ஆக்டர்ஸ், அதாவது நம்ம டிவி ப்ரோக்ராமில் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஹிட் ஆவாங்க. அவங்க தான் டாப் லிஸ்ட்டில் வரப்போகிறாங்க. தொலைக்காட்சியில் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஆகும். அது ஒன்று. அப்புறம் கடகராசியில் வந்து வெளியாகிற எல்லா படமுமே, கடகராசிக்காரங்களுடைய எல்லா படமும் பக்கா ஹிட் ஆகும். இந்த இப்போ வந்து ராசியை சொன்னோம்னா, மீன ராசியில் இருக்கிறவங்க, ரிஷப ராசியில் இருக்கவங்க, கன்னி ராசியில் இருக்கவங்க, தனுசு ராசியில் இருக்கவங்க, இந்த 4 ராசியில் இருக்கவங்க என்ன பண்ணாலும், அதாவது நடித்தாலும் சரி, கதை எழுதினாலும் சரி, டைரக்ஷன் பண்ணாலும் சரி, மிகப்பெரிய அவார்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது. இப்போ புதுமுகங்களும் இந்த ராசியில் தான் அவங்க உதயமாவாங்க.
தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது, யாருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது, யாருக்கெல்லாம் ஏற்றத்தை கொடுக்க போகுது, குறிப்பாக தங்கத்தின் நிலை என்ன, அரசியல் நிலை என்ன, மீடியா எப்படி இருக்க போகுது, விவசாயம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொன்றா நம்ம தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? மீண்டும் ஒரு முறை அன்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கங்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னங்க, நாளை என்ன நேருமோ என்ற பயத்தை விட இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வெற்றிக்கான ரகசிய மந்திரம். நண்பா, ஒன்றை மட்டும் மறவாதே, துக்கமும் துயரமும் வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் ஒரு பக்கம் மட்டும்தானே அன்றி அது ஒரு முழு அத்தியாயம் அல்ல. உனக்கான வெற்றியை உன்னை தவிர வேறு யாராலும் உனக்கு பறித்து தர இயலாது. மீண்டும் இதே போன்ற வேறொரு நல்ல தருணத்தில் நாம் அனைவரும் இணைவோம். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் வழங்கும் எப்படி இருக்கும் 2026. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்தியா முழுவதும் வீட்டில் இருந்தபடியே உங்க பழைய பட்டை துட்டாக்கிடுங்க. ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் கோவை, சென்னை, திருச்சி, சேலம், ஈரோடு மற்றும் தமிழகம் எங்கும்.